Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து Java 8 ஓட features தான் learn பண்ண போறோம். I bet you at the end of this video you will be going to get a very clear idea on what are all the Java 8 features and how they are working in the Java. ஓகேங்களா? First வந்து Java 8 ஓட features என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். After that I will explain you each and every features in a very clear way. First, Lambda Expressions, functional interface, stream API, default methods, static methods, method references இருக்கு, optional class இருக்கு, date and time API, Nastran JavaScript engine இருக்கு, parallel stream, forEach method, collectors class, completable future API னு சொல்லிட்டு டோட்டலா 13 features வந்து Java 8ல இருக்கு. நம்ம இந்த 13 featuresையும் one by one learn பண்ண போறோம். ஓகேங்களா? Without further delay, we will be moving on to our session. Java 8, we can say it as a functional programming. First, SRC la main Java kula, I am going to create one class. I can say it as a main class. Inside this public static void main எழுதிக்கலாம். Okay. இப்போ நம்ம கிட்ட லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸை ஒன் பை ஒன்னா பிரிண்ட் பண்ணணும். அதுதான் என்னோட ரெக்குவயர்மெண்ட். அதை நம்ம நார்மலி நமக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரக்சரல் வேலை, அதாவது ட்ரெடிஷ்னல் வேலை எப்படி பண்றதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு நான் வந்து தனியாக ஒரு மெத்தட் எழுதி ப்ரைவேட் இட் இஸ் அ ஸ்டாட்டிக் கோயிங் டு ரிட்டர்ன் மீ வாய்டு பிரிண்ட் ஆல் நம்பர்ஸ். ஓகே. ஆஃப்டர் திஸ் நான் வந்து லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் நம்பர்ஸை parameterல வாங்கிக்கிறேன். Then to print this, what should I do? I want to traverse to each and every element by using for int of I. Then நம்ம வந்து system.out.println of I ன்னு சொல்லி நம்ம print பண்ணுவோம். Now what I am going to do? I am going to call this method by list.off of list dot off of 1, 2 நம்ம வந்து list of elements பாஸ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா it will be going to print as the list of numbers in a structure. நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி நம்ம மெத்தட் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இதை நம்ம ஃபங்க்ஷனல் மெத்தட், அதாவது Java 8 ஃபீச்சர்ஸ் வச்சு எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுறது? இப்போ இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் வேல சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த மெத்தடை கமெண்ட் பண்ணிடுறேன். நவ் வி ஆர் கோயிங் டு டூ த சேம். இன்டீஜர்ஸ் வாங்க போகிறோம். இந்த லிஸ்ட்டை நான் என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டை நான் வந்து ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸ்ட்ரீம்ல இருந்து நான் வந்து forEach மெத்தடில் ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் இட். இதை நான் எப்படி பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் எழுதிக்கலாம். public static void print of. இங்க வந்து ஒரு நம்பரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், இன்ட் நம்பர்னு சொல்லிட்டு. இந்த நம்பரை ஐ கேன் சிம்பிளி டூ இட் வயா system.out.println of. இந்த மெத்தடை நான் வந்து இங்க கால் பண்ண போறேன். ஓகேங்களா? இந்த மெத்தடை நம்ம எப்படி கால் பண்றது அப்படின்னா, திஸ் இஸ் அ ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ இந்த கிளாஸ்ல ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படிங்கிறதால கிளாஸ் நேம் :: print அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இஃப் ஐ ரன் திஸ் த சேம் அவுட்புட் தான் வரும். பட் இப்போ ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். இங்க வந்து அதை விட ஈஸியா நான் forEach லூப் யூஸ் பண்ணி பண்ணிட்டேன். இங்க நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ண சொல்லி forEach யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு தனியான ஒரு மெத்தட் எழுத சொல்லி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போக போக இது வந்து எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் லிஸ்ட்டை என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். லெட் அஸ் அஸ்யூம் தட் ஸ்ட்ரீம் இஸ் சம்திங் லைக் அ ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர். ஒரு ஓடை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி போய்கிட்டே இருக்கு. அப்ப ஒன்ஸ் இங்க இருக்க தண்ணியை எகைன் வந்து உங்களால அங்க எடுக்க முடியாது. கரெக்டா? ஸோ இட் இஸ் அ டெம்பரவரி திங். அந்த மாதிரி தான் ஸ்ட்ரீம் இஸ் அ டெம்பரவரி ஒன். ஒவ்வொரு வேரியபிளா ஒவ்வொரு வேல்யூவா உள்ள வரும். த ஹோல் லிஸ்ட் இஸ் கன்வெர்டட் ஆஸ் அ ஸ்ட்ரீம். ஒவ்வொரு வேல்யூவா நான் இந்த forEach கொடுக்கும் போது இந்த forEach என்ன பண்ணுவோம், அந்த நம்பரை
நம்மளோட print method கொடுக்கும். First வந்து 1ன்ற நம்பரை first printக்கு கொடுக்கும். And then it will print the 1. Next வந்து 2ன்றத forEachக்கு கொடுத்தோம்னா அது print methodல கொடுத்து it will print me a 2. இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடா print பண்ணும். ஒவ்வொரு வேல்யூவா நமக்கு print பண்ணி அவுட்புட்ல கொடுக்கும். இப்போ எனக்கு என்னன்னா instead of creating this method system.out.printlnன்றது என்ன ஆக்சுவலா மெயின்ன்ற கிளாஸ்ல ஸ்டாட்டிக் மெத்தட் print அப்படிங்கறதால நம்ம வந்து இப்படி கொடுத்திருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் இந்த system.outன்றது ஆக்சுவலி a static one. அப்ப நான் என்ன பண்ணலாம், instead of writing it in a single method I can do it like system.out is a static, after that : println. Okay, this is also going to do the same action what I have done here. And another thing is நான் வந்து print மட்டும்தான் பண்ண போறேன் அப்படின்னா it is not needed necessary to create it as a stream. Stream வந்து இதுக்கு அடுத்து நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது நம்ம stream அப்படின்றது கண்டிப்பா கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ ஒரே ஒரு ஸ்டெப் தானே, நம்ம print மட்டும்தான் பண்ண போறோம் லிஸ்ட்டை, நான் வந்து print மட்டும்தான் பண்ண போறேன் அப்படிங்கறதால I removed that stream. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நான் லிஸ்ட் print பண்ணிட்டேன். The same way how it worked on the traditional way, that is how it is working on the functional way also. So this is the first thing. நம்ம வந்து ஒரு வேல்யூஸை எப்படி print பண்றது, ஸ்ட்ரீம் வச்சு ஃபங்க்ஷனல் வேல எப்படி print பண்றது அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணியிருக்கோம். See, ட்ரெடிஷ்னல் வேல நான் forEach லூப் யூஸ் பண்ணி system.out.println ஆஃப் கொடுத்துருக்கேன். In a functional way நான் simply வந்து list.forEach ஆஃப் and then system.out.println கொடுத்துருக்கேன். This thing is called as a method reference. இந்த system.out : println இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷனல் மெத்தட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, மெத்தட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, see, if it is a static method நான் வந்து simply main class எந்த கிளாஸ்ல இருக்கோ அந்த கிளாஸோட நேம் : ன்னு சொல்லி அதுக்கு அடுத்து நான் வந்து அந்த மெத்தடோட நேம் கொடுத்துருக்கேன். this : is something I can say it as a method reference operator. ஓகே, நான் வந்து மெத்தட் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு சொல்லி இன்னும் கிளியரா இன்னொரு 2 எக்ஸாம்பிள்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். then you will get to know what is method reference. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி print பண்றதுன்னு சொல்லி ஃபங்க்ஷனல் வேல பார்த்தோம். now we are going to get only the even numbers from this list. இதை வந்து நார்மல் வேல எப்படி பண்றது, first one private, it is also going to be a static void print even numbers, list of integers வாங்கிக்கலாம். ஒவ்வொன்றா நம்ம traverse பண்ணி if number modulus of 2 which is equal to 0வா இருந்தா அந்த நம்பரை print பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணிப்போம். now if we run this we will be going to get only the even numbers. ஓகே, now இதை ஃபங்க்ஷனல் வேல நம்ம எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஓகே, now what we are going to do, ஃபங்க்ஷனல் வேங்கும்போது சிம்பிளி நான் இதை எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஈவன் நம்பரை மட்டும் எடுக்கிறதுக்கு நான் ஒரு மெத்தட் எழுதிடுறேன். private static which is going to return me void and even numbers check. ஓகே, இப்போ வந்து ஒரு நம்பரை நம்ம வந்து பாஸ் பண்றோம் int number. here we are going to return number modulus of 2 which is equal to 0. ஓகேங்களா, then the return type for this should be void இல்ல boolean சொல்லி கொடுத்துடலாம். now what I am going to do, இந்த நம்பரை நான் வந்து ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ண போறேன். நம்பரை என்னவா கன்வெர்ட் பண்ண போறேன், ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ண போறேன். ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா what I am going to do is, here
நான் வந்து ஃபில்டர் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். ஃபில்டர் அப்படின்னா இங்கே நம்ம இஃப்னு எழுதியிருக்கோம் இல்லைங்களா, இந்த கண்டிஷனுக்கு பதிலாக நம்ம இங்கே ஃபில்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபில்டரில் நான் யாரை கால் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆஸ் வி ஆல்ரெடி நோ இட் ஹேஸ் அ ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ நம்ம மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். மெயின் கோலன் ஈவன் நம்பர் செக்ன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவோம். இப்போ ஈவன் நம்பர் செக் கால் பண்ணதுக்கு அப்புறமா forEach கால் பண்ணி system.out.println. Now if I run this, what will happen அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம் வந்து ஒவ்வொரு நம்பரா ஃபில்டருக்குள்ள கொடுக்கும். இப்போ 1 வந்து நமக்கு ஃபில்டருக்குள்ள கொடுத்துச்சு அப்படின்னா 1 வந்து இந்த மெத்தடுக்கு வரும். நம்பர் வந்து மாடுலஸ் ஆஃப் 2வா equal to 0 கேட்டா இல்ல. ஸோ திஸ் கண்டிஷன் வில் ஃபெயில் அண்ட் இந்த forEachக்கு போகாது. Then 2 கொடுக்கும்போது 2 modulus of 2 which is equal to 0, இந்த condition become pass and then வந்து நமக்கு இந்த forEachல போய் 2 print ஆகும். This is how it is internally working. இப்ப இந்த மெத்தடை வந்து நான் தனியா எழுதுறதுக்கு பதிலா can I do it in a different way அப்படின்னு கேட்டா முடியும். இப்போ இந்த மெத்தடை we can do it in a arrow function. இங்க நான் என்ன கொடுத்திருக்கேன், நம்பர்ன்ற ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். அந்த பேராமீட்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆரோ ஃபங்க்ஷன்ன்றதால ஒரு ஹைஃபன் அண்ட் கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டுட்டு இந்த இதை அப்படியே நம்ம வந்து கண்டிஷனை ஆட் பண்றோம். தட்ஸ் இட். திஸ் இஸ் வாட் ஆரோ ஃபங்க்ஷன். நான் வந்து இந்த மெத்தடை ஹோலா ரிமூவ் பண்ணிட்டு ரிட்டர்னும் கொடுக்காம ஐ ஜஸ்ட் கிவன் இட் லைக் திஸ். ஏன் அப்படின்னா ஃபில்டர் வந்து ஆல்வேஸ் அக்செப்ட் அ ஸ்ட்ரீம். ஃபில்டருக்குள்ள நான் கொடுக்குற கண்டிஷன் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி செக் பண்ணும். இஃப் இட் இஸ் அ ட்ரூ தென் it will go to the next step. If it is a false, it won't go to the next step. இப்போ நான் இங்க வந்து arrow function apply பண்ணிருக்கேன். I will explain you the arrow function also in a clear manner. See, இப்போ வந்து இந்த மெத்தடோட நீடே நமக்கு இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்பரை ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நவ் இட் பிகேம் அ ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம் அப்படின்னா விச் இஸ் அ டெம்பரவரி திங். ஓகேங்களா, இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட், இட் இஸ் அ டெம்பரவரி ஒன். ஃபில்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு பெராமீட்டர்ல ஒரு நம்பர் போகும். அந்த நம்பரை நான் பெராமீட்டர்ல வாங்கியிருக்கேன். அண்ட் தென் நான் என்ன பண்ண போறேன், நம்பர் மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 சொல்லி செக் பண்றேன். இஃப் இட் இஸ் 0 தென் வந்து இட் இஸ் ரிட்டர்னிங் ட்ரூ. ஃபில்டர்னா இஃப் கண்டிஷன் மாதிரி தான், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். இஃப் இட் இஸ் ட்ரூ இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் இட் won't go to the next step. Okay, like that. If it is true, number 2 வந்து இப்ப நான் பாஸ் பண்ணேன்னா 2 modulus of 2 which is equal to 0 கேட்டா ஆமா. So it will go inside the next step forEach. forEach குள்ள போனதுக்கு அப்புறமா what it will do, it is printing the output in the console. இப்போ நீங்க இதை ரன் பண்ணாலும் it will behave the same as expected. Okay, now we will be going to see what is lambda expression and what is method reference. ஓகேங்களா, lambda expression அப்படின்னா this arrow function is something called as a lambda expression. arrow function நம்ம என்ன சொல்லுவோம், lambda expression சொல்லுவோம். ஓகேங்களா, lambda expressionனா instead of creating unnecessary-ஆ நான் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்றதுக்கு பதிலா இந்த மெத்தட் எனக்கு என்ன பண்ண போகுது, ஒரு பெராமீட்டரை வாங்கி அந்த பெராமீட்டரை எனக்கு வந்து என்ன பண்ணும், மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 சொல்லி தான் செக் பண்ண போகுது. அதுக்குன்னு நான் தனியா மெத்தட் கிரியேட் பண்றதுக்கு பதிலா ஹியர் itself I have given it in the arrow function. and then method reference அப்படின்னா என்னது, which is a see, இங்க வந்து நம்ம இந்த மாதிரி எழுதணும் இல்லைங்களா, ஆரோ ஃபங்க்ஷனா லாம்டா எக்ஸ்பிரஷனா, அந்த மாதிரி இல்லாம மெத்தட் ரெஃபரன்ஸ் இஸ் சம்திங் விச் இஸ் அ ஷார்ட் ஹேண்ட் வே ஆஃப் ரைட்டிங் அ லாம்டா எக்ஸ்பிரஷன். ஓகே, when lambda expression நம்ம method referenceனா short hand way of writing a lambda expression சொல்லிட்டோம். இந்த method reference எப்போ யூஸ் பண்ணுவோம்னா where the method is already existing. இப்போ வந்து நான் புதுசா கிரியேட் பண்ணாம ஆல்ரெடி இருக்க மெத்தடை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா I can write a method reference. For example, இந்த forEachல if you see நம்ம lambda expression எழுதணும்னா நான் வந்து ஒரு வேரியபிளை வாங்குவேன், அதை வந்து system.out.println of n சொல்லி கொடுப்பேன். If I run this, this is also going to happen in the same way how earlier it worked. ஆனா இதே இது வந்து எனக்கு தெரியும் system.out is a static one and அதுல இருக்க print method ன்னு சொல்லி எனக்கு தெரியும். அப்ப instead of doing this I can do it in this way. So I can say that method reference is a shorthand way of writing a lambda expression, but method reference நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் where the methods are already exist.
ஓகே, ஜாவா 8ல நம்ம வந்து lambda expression and method reference introduce பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா for getting for writing a code in with less number of lines, less code. Readability is better in this and functional programming காக we have introduced this. Okay, then மெத்தட் ரெஃபரன்ஸ்னா நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம், கிளாஸ் நேமு கோலன் மெத்தட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம். திஸ் கோலன் இஸ் சம்திங் விச் வி கேன் சே இட் அஸ் அ மெத்தட் ரெஃபரன்ஸ் ஆப்பரேட்டர். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர், ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணணும். சி, ஃபில்டர் அப்படின்றது என்ன பண்ணும், இட் இஸ் சம்திங் லைக் அ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இப்போ எனக்கு இந்த ஈவன் நம்பர்ஸோட ஸ்கொயர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஹவு கேன் ஐ பிரிண்ட் அப்படின்னா டாட் மேப் ஆஃப், எனக்கு எகெயின் வந்து நான் ஒரு வேரியபிள பேராமீட்டர்ல வாங்கினதுக்கு அப்புறமா அந்த வேரியபிள 2 times மல்டிப்ளை பண்ணா இட் இஸ் அ ஸ்கொயர். ஸோ நீங்க வந்து பேஸ்ட் ஆன் அ கண்டிஷன் யூ வாண்ட் டு ரீஃபைன் த டேட்டா அப்படின்னா ஃபில்டர் போங்க. அந்த டேட்டாவை நீங்க சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு கோ மேப். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா 2 2s are 4 16 36 64 100னா எனக்கு ஸ்கொயர் வரும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஃபில்டர் இட் பேஸ்ட் ஆன் அ கண்டிஷன், ரீஃபைன் இட் பேஸ்ட் ஆன் அ கண்டிஷன், ஃபில்டர்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். டு மாடிஃபை த டேட்டா, எனக்கு ஒரு டேட்டாவை இதுல இருந்து இன்னொன்னா நான் கன்வெர்ட் பண்ண போறேன் அப்படின்னா தென் ஐ எம் கோயிங் டு ஹாவ் இட் வயா மேப். ஆஃப்டர் தட் ஃபார் பிரிண்டிங் இட் நான் என்ன பண்ண போறேன், forEach யூஸ் பண்ண போறேன். இஃப் ஐ வாண்ட் த சேம் ஃபார் அன் ஆட் நம்பர் சிம்பிளி வந்து ஈக்குவல் டு 0க்கு பதிலாக நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? தட்ஸ் இட். இப்போ எனக்கு இதே வந்து கியூப் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், இன்ஸ்டெட் ஆஃப் நம்பர் ஸ்டார் நம்பர் ஐ எம் கோயிங் டு கிவ் அனதர் ஒன் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். தென் ஐ வில் கெட் அ கியூப் ஆஃப் இட். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே என்ன பண்ணோம், வேரியபிள் இன்டீஜருக்கு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணோம். நவ் வாட் இஃப் ஐ வாண்ட் டு டூ இட் இன் அ ஸ்ட்ரிங் அப்படின்னா ஐ கேன் டூ தட் ஆல்சோ. இப்போ என்னோட ப்ராப்ளம் நான் வந்து என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து பேராமீட்டரில் பாஸ் பண்ண போகிறோம். அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஹியர் print length of course அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். print length of course. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் இன்டீஜர்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கரெக்டுங்களா? அப்போ ஸ்ப்ரிங் பூட்டு, Microservices, தென் வந்து Java8. ஓகே, இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் வாங்கியிருக்கேன். ஸோ ஐ கேன் கிவ் திஸ் நேம் அண்ட் இட் இஸ் கோயிங் டு அக்செப்ட் அ ஸ்ட்ரிங் வேரியபிள், ஸ்ட்ரிங் ரிசல்ட். கோர்சஸ்ன்றதால நம்ம வந்து கோர்சஸ்ன்னு நேம் கொடுத்துருவோம். நவ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ, ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் த கோர்சஸ் இன்டு ஸ்ட்ரீம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து forEach யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். dot forEach of system.out.println. If I do, it is going to behave like same as an integer one. நமக்கு வந்து print ஆயிடுச்சு. Now I want to fetch the course length and அந்த course length தான் எனக்கு அவுட்புட்ல கொடுக்க போறேன். அப்ப dot map of courses நான் வந்து parameterல சென்ட் பண்ணுவோம். அந்த parameterல சென்ட் பண்ற கோர்ஸோட லென்த்தை தான் நம்ம வந்து fetch பண்ண போறோம். So courses colon length of after this dot. ஓகே, இங்க ஏன் எரர் வருதுன்னா this is also courses same name இருக்கக்கூடாது. I can give course. Okay, now if I run this, see first spring ஓடுது 6 10 11 13 and 5. see ஒரு விஷயம் என்னன்னா இங்க பாருங்க, நான் இங்க கொடுத்திருக்கேன் இல்லையா, it is something like it is going to return me an int public static int find length of, it is going to accept a string. அப்போ ஒவ்வொரு வேரியபிளோட ஒவ்வொரு
கோர்ஸையும் லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு கோர்ஸையும் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐ கேன் கிவ் இட் ஆஸ் எஸ்டிஆர்னு கூட நான் கொடுக்கலாம். அண்ட் தென் வந்து ரிட்டர்ன் str.length of இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், சிம்பிளி இந்த மெத்தட் எதுவுமே கொடுக்காம எஸ்டிஆர்னு கொடுத்து எஸ்டிஆரோட லென்த்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ த பெராமீட்டர் நேம் ஷுட் பி டிஃப்ரெண்ட். ஒரே நேமை தான் கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. யூ கேன் கன்சிடர் லைக் ஃபில்டர், மேப், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் சேம் மெத்தட் நேம் தான் கொடுக்கணுமான்னு சேம் பெராமீட்டர் நேம் தான் கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. இங்கே நான் வந்து ஃபில்டர் கோர்ஸு நான் சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எஸ்டிஆர் வேர் str.length which is greater than 5 இருந்தால் மட்டும் போகணும் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் சம்திங் யூ கேன் சே தட் ஹியர் ஐ ஹவ் கிவன் த டிஃப்ரெண்ட் நேம், ஆனால் எனக்கு எந்த எரரும் வரல. ஸோ யூ நீட் டு கன்சிடர் திஸ் ஃபில்டர், மேப் அண்ட் ஆல் அஸ் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். அண்ட் நீங்கள் வந்து ஒரே பேராமீட்டர் நேம் தான் கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. யூ கேன் கிவ் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் நேம். Okay, because different parameters name is also fine because it is a different methods. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து we have some other thing. நீங்கள் see here we already what I have done is string ஓட length நான் வந்து fetch பண்றதுக்காக I have written it. But string ஓட length fetch பண்றதுக்கு there is already a method in string class, right? So I can give it like this also. This will also work as expected. Lambda expression ஓட shorthand rule தான் method reference. நம்ம method reference எப்போ யூஸ் பண்ணுவோம்? Whenever we are having a existing method, we will be using the method reference. அப்போ லென்த்துக்கு ஆல்ரெடி மெத்தட் இருக்குங்காட்டிக்கு I have replaced it with string : lengthன்னு சொல்லி நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ மேப் அப்படின்னா என்ன? ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூவாக நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா then map is coming into a picture. Here I can also write, இங்கே வந்து கோர்ஸோட இது இருக்கு, லென்த் இருக்கு, பட் எந்த கோர்ஸோட லென்த் எதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஐ கேன் சே கோர்ஸ், ஐ கேன் ஃபர்ஸ்ட் ரைட் கோர்ஸ் பிளஸ் ஆஃப்டர் தட் ஸ்பேஸ், அதுக்கடுத்து கோர்ஸ் டாட் லென்த்ன்னு சொல்லி நம்ம கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் ஐ ரன் திஸ், ஸ்ப்ரிங்கோட லென்த் வந்து 6, ஸ்ப்ரிங் பூட்டோட லென்த் 11, மைக்ரோசர்வீசஸோடது 13, ஜாவா 8ஓடது 5. ஸோ திஸ் வே ஆல்சோ யூ கேன் டூ. அப்போ மேப் அப்படின்னா என்ன? ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூவாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மேப். ஓகேங்களா? ஸோ ஃபில்டர் அப்படின்னா என்னது? பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் நான் டேட்டாவை ரிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபில்டர். ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூவாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் மேப்பு. forEach அப்படின்னா என்னது? I am going to print it in the output. அதுக்காக நம்ம யூஸ் பண்றது forEach. ஓகேங்களா? ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். நவ் வந்து what we are going to understand is lambda expression எப்படி எழுதுறது, without name, method without name and inline function எல்லாமே எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து lambda expressionனா என்ன? Lambda expression is something which is a shorter way of writing a method without giving it a name. இப்போ நான் எழுதியிருக்கேன், இது வந்து ஆக்சுவலி ஒரு மெத்தட் தான், இந்த மெத்தடுக்கு நேம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இட் இஸ் சம்திங், அதுதான் வந்து நம்ம lambda expression சொல்லுவோம். ஸோ we can say lambda expression is something which is a shorter way to write a method without a name. மெத்தடை எழுதுறதுக்கான ஷார்ட்டர் வே without giving the name to a method. So I can say there are two things. ஒன்று வந்து method without a name and inline function. ஓகேங்களா? சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, lambda expressionோட சின்டாக்ஸை parameter சென்ட் பண்ணுவீங்க, தென் வந்து arrow, after this body. That's it. This is what the syntax of a lambda expression. Parameter சென்ட் பண்ணுவோம், அதுக்கடுத்து arrow, then வந்து curly bracket குள்ள body. This is what the syntax I can say. Okay. So syntax of a lambda expression is parameter, after that body. That's it. Arrow function என்றதால arrow mark நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ now what I am going to see,
லாம்டா அப்படின்றது எப்படி வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறது, லாம்டா எக்ஸ்பிரஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இஃப் ஐ கிரியேட் அன் இன்டர்ஃபேஸ் வந்து மை இன்டர்ஃபேஸ்ன்னு நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த இன்டர்ஃபேஸில் நான் வந்து ஒரு மெத்தட் எழுதுறேன். ஐ கேன் சே இட் அஸ் void say hello. ஓகேங்களா. இந்த void say helloக்கு நான் வந்து மெயின் கிளாஸ்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன். இன்டர்ஃபேஸுக்கு we are not supposed to create an object. ஏன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த சே ஹெலோன்றதுக்கு யாரு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் தருவா, கரெக்டுங்களா. அதனால இன்டர்ஃபேஸுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ண மாட்டோம். Now what I am going to do is, we know that now we will be going to create an object for this. How அப்படின்னா my interface obj which is equal to new my interface of, inside this நம்ம வந்து என்ன மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் தரணுமோ we will be going to give it here. It is something we already known as an anonymous class, right? Okay. இப்போ இந்த say helloல I am going to give it something called as system.out.println of hello. இப்போ after this what I will do, obj.sayHello அப்படின்னா it will be going to print hello. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா here if you see my interfaceன்றதுல I am not having something called as any parameter எதுவுமே கிடையாது. என்னோட syntax படி நம்மளோட lambda expressionோட syntax என்ன, இதுதான் கரெக்டுங்களா. அப்போ I am going to remove this my interface, இது வந்து நமக்கு வேணாம். and then till hello, அந்த கண்டிப்பா இந்த இன்டர்ஃபேஸ்ல இந்த மெத்தட் இருக்க போகுதுன்னு தெரியும். so I am going to remove this, and if you removed it you need to give it as an arrow. then there is only one line of statement na இந்த curly bracket நமக்கு வேண்டாம். ஓகேங்களா. okay, now here I have given the semicolon. fine. obj தென் மேலே இருக்க ஆரோவை நம்ம ரிமூவ் பண்ணதால இந்த ஆரோவையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா see here it is not something like old code மாதிரி கிடையாது. நான் வந்து மை இன்டர்ஃபேஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். and then with this simple there is no parameters, right? so I have given it as an empty bracket and then வந்து open arrow, ஒரு arrow ஃபங்க்ஷனுக்குங்கிறதால arrow கொடுத்துட்டு there is only one line of statement. so curly bracketயும் ரிமூவ் பண்ணிட்டு system.out.println சொல்லி கொடுத்து helloன்னு கொடுத்துருக்கேன். if I run this here also it will be going to print me hello. ஓகே. நார்மலாக எக்ஸிஸ்டிங்கில் எழுதினது தான். எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நியூ இன்டர்ஃபேஸ்ன்றது வேணாம். அண்ட் தென் அந்த கர்லி ப்ராக்கெட் அந்த மெத்தட் நேம் எதுவுமே எனக்கு வேண்டாம். ஆஸ் வி ஆல்ரெடி நோ இட் இஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் மெத்தட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓப்பன் க்ளோஸ் கர்லி ரவுண்டட் ப்ராக்கெட். ஸோ now we can say that நம்ம வந்து எந்த parametersமே இல்லை. ஸோ அதனால வந்து ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் ப்ராக்கெட் கொடுத்து system.out.println of hello worldன்னு கொடுத்துருக்கோம். இப்போ if this accepts some parameters int xன்னு சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அதை தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னா if I'm having only one parameter then வந்து எனக்கு இந்த ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் ப்ராக்கெட் தேவையில்லை. ஓகேங்களா. ஆஃப்டர் திஸ் I'm going to give it like system.out.println of this instead of value I can give that int a equal to 10. அப்போ நான் வந்து இங்கே வேல்யூக்கு பதிலாக வேரியபிள் கொடுக்குறேன் a and then வந்து here I am going to print it like a. that's it. ஓகேங்களா. பிகாஸ் என்ன ஆயிடுக்கு அப்படின்னா here int aன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக I can also send it via 10. okay, now what I done, I have only one parameter. ஒரே ஒரு parameter இருந்துச்சுன்னா that open close rounded bracket is not needed. You can see, simply share it via variable name ஆவே நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். if you run it நமக்கு வந்து printlnல என்ன வரும் அப்படின்னா 10ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிடும். ஓகேங்களா. You can also give it via method reference. That is also fine, but this is also fine for us as a beginner. இப்போ more than one variable இருக்கு. ஓகேங்களா. it is going to return me int and it is going to accept int x, int y ன்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் அக்செப்ட் பண்ண போகுது அப்படின்னா then at that time you want to give it in the open close rounded bracket a, b
and then அந்த ஏவையும் பியையும் நான் வந்து என்ன பண்ண போறேன், ஆட் பண்ணி சென்ட் பண்ண போறேன். ரிட்டர்ன் a plus b. இந்த a plus b நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். Now what I'm going to do, comma 20. Okay. Okay, fine. Here I need to provide it inside a curly bracket. Okay. And it is semicolon. That's it. Okay. இப்போ பாத்தீங்கன்னா இந்த return is not needed open close curly bracketல நான் வந்து இப்படி கொடுத்திருக்கேன். Wait. Now let me run this and show you. See. Okay, it should be inside system.out.println of. Okay, run it. It is returning me 30. இப்போ இங்க பாத்தீங்கன்னா a b இருக்கு and then வந்து I have returned it by a plus b. So instead of doing in this way நம்ம வந்து there is another shorthand rule, that is a வையும் b ஐயும் நான் வந்து fetch பண்ணி I am going to return a plus b. That's it. அந்த returnன்றது single statement-ஆ இருந்துச்சுன்னா return is not needed. ஓகேங்களா, பேராமீட்டர்ல வாங்கி a plus b தான் பண்ண போறேன். ஸோ அப்போ வந்து a plus b சிம்பிளா கொடுத்துடலாம். ஸோ if you are not having any parameter, then you can give it, you can have open close rounded bracket. If you are having a parameter, simply on the parameter single parameter na and the parameter oda value கொடுத்துக்கலாம். And then if you are having more than one parameter, அதை வந்து open close rounded bracket குள்ள parameters pass பண்ணும். After this you need to give a single arrow. Okay, then arrow கொடுத்ததுக்கு அப்புறமா if you are printing if you are going to handle only a single line of code அப்படின்னா this curly bracket is not needed. After that system.out.println of நீங்க value print பண்ண போறீங்க அப்படின்னா you can give it in this way. If you are doing something like return பண்றீங்க அப்படின்னா inside this curly bracket return a plus b ன்னு கொடுத்தோம். அதோட ஷார்ட் ஹேண்டில் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம்னா this curly brackets and all is not needed. And then simply a plus b நம்ம கொடுக்கிறோம். That's it. This is what lambda expression means. Lambda expression or arrow functions, whatever we can say, this is what the lambda expression. Then the another one is method reference. Method reference அப்படின்னா என்னன்னா, we can say that instead of writing the method, நம்ம வந்து டைரக்டா எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற மெத்தடை கால் பண்றதுக்கு பேர் தான் மெத்தட் ரெஃபரன்ஸ். மெத்தட் ரெஃபரன்ஸை நம்ம எப்படி கால் பண்ணுவோம்? we already know class name colon method name. That's it. This is what method reference. So method reference na enna, class name colon method name, which is also a shorthand rule of writing a lambda expression. Already existing methods ku nama vandu method reference use pannalam. The method reference we can say that which is very cleaner and more readable. Okay, there are 4 different types of method reference. One is static method reference. Static method reference. Another is instance method reference. And the next one is constructor reference. So we can say 3 method reference. Constructor reference. Okay. இப்போ static method reference na நமக்கு தெரியும். Class name வச்சு static method names call பண்றதுக்கு பேரு static method reference. What is mean by instance method reference அப்படின்னா the same thing, but instance method வச்சு call பண்றதுக்கு பேரு instance method reference. String 2 uppercase அப்படின்றது which is not a static method, but string colon 2 uppercase அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா which is a instance method reference. Instance method reference na என்னன்னா method class object வந்து at runtime நமக்கு வந்து கிடைக்கும். Then வந்து constructor reference அப்படின்னா இப்போ string classல you are going to call the constructor அப்படின்னா this string colon new. This new is something which is called as a constructor reference. Okay, so when to use the
lambda அப்படின்னு பார்த்தீங்கன்னா logical implementation we need, then we are using the lambda. And then when the multiple steps are required for implementing a method, then that time also we will use a lambda. Method reference அப்படின்னா என்ன, to call an existing method which is a more cleaner and easily readable also. Okay. Now the next thing is we are going to find the sum of an integers in the list. So first வந்து ஒரு method create பண்ணுவோம், private static, it is going to return me an int add list elements, open close rounded bracketல நம்ம வந்து list of integers fetch பண்ணிடலாம். ஓகே, இந்த லிஸ்ட் நான் என்னவா கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்றேன். ஸோ ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன், reduceன்ற மெத்தட் யூஸ் பண்ணி we are going to இப்போ நீங்க வந்து இதே இதை if you are doing it as in a structural way, okay, I am just copying this whole and வந்து structural wayல நம்ம பண்ணலாம். structural wayல பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், we will initialize a value into sum which is equal to 0 for integer I colon of list sum plus equal to I னு சொல்லி கொடுப்போம். after this system.out.println of sum I can say this as a void. okay, and இந்த மெத்தடை நம்ம வந்து கால் பண்ணி list of integers பாஸ் பண்ணுவோம். list dot of 1, 2, 3, 4, 5, 10. okay, now what I am going to do, I am going to comment this and run it. 55 வந்திருக்கு. இப்ப இதே விஷயத்த இங்க நீங்க வந்து சம்மோட வேல்யூ 0ன்னு கொடுத்தீங்க இல்லையா, அதே மாதிரி இனிஷியல் வேல்யூ செட் பண்ணணும் ரெடியூஸ் மெத்தட்ல 0, after this what I'm going to do, I'm going to create a method to add an integer value. As already we know, right, private, it is going to return me static int add of int a, b நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். ரெண்டு வேல்யூஸை நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ ரிட்டர்ன் a plus b. ஓகே ஃபைன். இப்போ இதை நான் என்ன பண்றேன்னா இந்த மெத்தடை கால் பண்றேன் with the class name main colon of add. main colon of add. after this forEach of not forEach. ஓகே, இங்க அப்ப voidன்னு போட்டுருவோம். it is not a forEach because reduce is going to return me a single value, so it is not a forEach. நான் இங்க வந்து intனே கொடுத்துறேன். now what I am going to do, int sum which is equal to இந்த மெத்தடை நமக்கு இந்த மெத்தடை கால் பண்ணி I am simply passing the list of integers, list dot of 10 வரைக்கும், then system.out.println of sum. I am commenting this. now if we run expected, okay, it needs to return, right, return என்ற statement நான் கொடுக்கல. okay fine. இப்போ 55 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் இஸ் ஆல்சோ a டெர்மினல் ஆப்ரேட்டர், அதாவது கடைசியாக நம்ம ரெடியூஸ் forEach யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ரெடியூஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இனிஷியல் வேல்யூ 0ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் திஸ் ஐ கால்ட் திஸ் மெத்தட் ஃபார் ஆடிங் த எலிமெண்ட்ஸ். நவ் வந்து இந்த இனிஷியல் வேல்யூ 0ன்னு ஆனதுக்கப்புறம் வாட் இட் இஸ் டூயிங் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா ஐ எம் சேயிங் தட் இன் system.out.println of a, b, a plus space கொடுத்துருவோம். after this b. now we run this.
இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலி 0 வந்து நான் இனிஷியலி சென்ட் பண்ணியிருக்கேன். Initial 0, after that first value in the list. 0 plus 1 is equal to 1, 1 plus 2 is equal to 3, 3 plus 3 is equal to 4, 6 plus 4 is equal to 10 இந்த மாதிரி ஆயிடுக்கு. So first value நான் என்ன சொல்றேன்னா initializer. Next வந்து இந்த parametersல இருக்கிற ரெண்டு வேல்யூ ஒன்று வந்து I can say aggregate and next one is accumulator. ஓகேங்களா? ஸோ இதை ஆரோ ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ஐ மீன் இந்த மெத்தடை நம்ம எப்படி ஆரோ ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம்? இட் இஸ் கோயிங் டு அக்செப்ட் 2 வேரியபிள்ஸ். ஸோ ஐ கேன் கிவ் a, b அண்ட் தென் இந்த a, bயை ரிட்டர்ன் a plus bன்றதை a plus bன்னு சொல்லி கொடுக்கலாமா? இஃப் ஐ run this now, it is also going to give me the same result. So reduce அப்படின்னா என்னன்னா as a whole list வாங்க it is reducing into a single value. That is what reduce means. Reduce na enna whole value fetch பண்ணி it is going to reduce into a single value. ஓகேங்களா? இப்போ அப்பனா வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்டர்னா என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு வேல்யூவா நம்ம வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுவோம். தென் மேப்னா ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூவா கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. தென் ரெடியூஸ் மீன்ஸ் ஹோல் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை சிங்கிள் வேல்யூவா எனக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. தட் இஸ் வாட் ரெடியூஸ் மீன்ஸ். ஓகே, இப்போ இதுல இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is an inbuilt method for finding a sum of the list of values. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா integer ::sum. This is our method reference. நம்ம வந்து existing method இருந்துச்சுன்னா we need to use that by using a method reference, right? Sum அப்படின்றது already existing method. So அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுவோம்? integer ::sum ன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ I'm having a doubt that இப்போ x, y சொல்லி சென்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்? x ரிட்டர்ன் பண்றேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. ஐம் திங்கிங் தட் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ 0. See the value of x is 0. And then வந்து நான் if I give y அப்படின்னா yன்றது I think it will return me 10. Yes. So x plus y na எப்படி work ஆகுது? x na எப்படி work ஆகுது? y na எப்படி work ஆகுது? There is an inbuilt method called as integer ::sum. How it is working அப்படின்னும் நம்ம பார்த்தோம். Then another thing is, see here, நான் வந்து இப்போ என்ன பண்றேன்னா இதைய அன்கமெண்ட் பண்ணிட்டு மின்னு சொல்லி கொடுத்துட்றேன். Here what I am going to do, return x வந்து greater than y இருந்துச்சு அப்படின்னா just give x. அப்படி இல்லைன்னா y ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஐ நீட் டு பாஸ் xy instead of ab. x and y, and this statement is not needed so far. Okay, if we need also we can keep it. Okay, x y. ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன்? simply I am going to call the method in the main class : minன்ற மெத்தடை கால் பண்ணுவோம். if I run this, min அப்படிங்கும்போது மினிமம் எலிமெண்ட். அப்போ நீங்க இங்க வந்து 0 கொடுத்தீங்கன்னா x வந்து greater than y. greater thanனா என்னது? which is a okay, less than. It is giving me 0 instead of the correct value. அப்ப நான் வந்து starting என்ன பண்ணணும்னா, if you want to find the highest element, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா integer classல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவை எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்பதான் வந்து இதோட மினிமம் வேல்யூ நமக்கு கிடைக்கும். டாட் மேக்ஸ் வேல்யூ. ஏன்னா எனக்கு மினிமம் வேல்யூ என்ன 1. அந்த 1 எனக்கு கிடைக்கணும்னா நீங்க ஒவ்வொரு டைமும் லிஸ்ட்ல வந்து எது பெருசா இருக்கோ அது கூட கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் ஃபைன். இப்போ மினிமம் கண்டுபிடிக்கணும்னா யூ கேன் டேக் min மின் வேல்யூ அண்ட் இங்க வந்து கிரேட்டர் தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே, நவ் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் 10. And for finding the maximum and minimum, there is another way. இதுலயும் நம்ம பண்ணலாம். arrow function யூஸ் பண்ணி x, y, if you want it should be small letter x, y. if you want x வந்து greater இருந்துச்சு அப்படின்னா x வந்து greater than y இருந்துச்சுன்னா get x, or else வந்து
y அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா it is for finding the greater value. Okay. எக்ஸும் ஒய்யும் பேராமீட்டரில் பாஸ் பண்ணிட்டோம். எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஒய்யா இருந்தா ஐ மீன் ஹியர் இட் ஷுட் பி கொஸ்டின் மார்க் அண்ட் ஹியர் இட் ஷுட் பி கோலன். ஓகே, இப்போ இந்த மெத்தட் நமக்கு தேவையில்லை. டு டெமான்ஸ்ட்ரேட் இட் ஐ கிரியேட்டட் அ மெத்தட். Now if you run, it will be going to give you the maximum value in this list. And if you want the minimum value, நீங்க வந்து integer.max னு கொடுத்துட்டு x வந்து less than னு சொல்லி கொடுத்தீங்கன்னா it will work. And there is another method, inbuilt method for finding the maximum and minimum value, that is integer colon colon max and integer colon colon min. ஓகேங்களா, மின்ன்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு அண்ட் தென் அதே மாதிரி மேக்ஸ்ன்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஹவ் வி வில் பி கோயிங் டு ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ. ஓகே ஓகே, ஹியர் வந்து நீங்க மேக்ஸிமம் ஃபைண்ட் பண்ணா மின்னு கொடுக்கணும். தட்ஸ் இட். ஓகே, நவ் தேர் இஸ் அன் அனதர் மெத்தட்ஸ் கால்ட் அஸ், இப்போ நீங்க வந்து லிஸ்ட்ல ஐ எம் கிரியேட்டிங் அ லிஸ்ட். I'm removing everything. இப்போ நான் வந்து list of integers create பண்ணி வச்சுக்கிறேன். list of integer list which is equal to list dot of 1 ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா I want only the distinct elements. அதாவது நான் இதுல வந்து duplicates கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. 3 5 6 7 8 9 சொல்லிட்டு நான் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் கொடுத்துறேன். ஐ ஒன்லி வாண்ட் த டிஸ்டிங்க்ட், அதாவது யூனிக் எலிமெண்ட்ஸ் தான் எனக்கு இந்த லிஸ்ட்ல இருந்து வேணும் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ரைட் அ பிரைவேட் ஸ்டாட்டிக் void distinct elements open close rounded bracket குள்ள I am getting the list of integers. Here நம்ம வந்து என்ன பண்றோம், list stream convert பண்ணிடுறோம். stream convert பண்ணதுக்கு அப்புறமா there is a method called as distinct. இந்த distinct என்ன பண்ணோம் அப்படின்னா it is going to fetch only the distinct elements, not the duplicate elements. யூனிக் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த மெத்தடை நான் கால் பண்ணி லிஸ்ட்டை பாஸ் பண்றேன். then we will see the output. okay, run it. see நமக்கு 2 3 5 எல்லாமே வந்து யூனிக் கிடையாது, டூப்ளிகேட். டிஸ்டிங்க்ட் அப்படிங்கும்போது டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஐ எம் கோயிங் டு ஆட் சம்திங் கால்ட் அஸ் 21 34 55 77 77 99 88 இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் நான் ஆட் பண்றேன். இது எல்லாமே எனக்கு சார்ட்டடா வேணும் அப்படின்னா there is another method called as sorted. sorted அப்படின்னு கொடுத்து நீங்க வந்து ரன் பண்ணீங்கன்னா எல்லா வேல்யூவும் சார்ட் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, பட் இந்த சார்ட்டட்ல நீங்க வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் பார்க்க முடியும். சார்ட் ஆகி பிரிண்ட் ஆகணும், பட் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா யூ கேன் ஃபர்ஸ்ட் ரிமூவ் த டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ், distinct, and then you can sort it. okay, then in this case வந்து sort duplicate elements இல்லாம sort ஆகும். after sorting also you can give the you can give this distinct, it is fine, but before processing on that நம்ம வந்து sort அப்படின்னு distinct கொடுத்துட்டோம்னா duplicate elements remove ஆனதுக்கு அப்புறம் sort ஆகும். that is the thing. நான் வந்து முன்னாடியே sort கொடுத்தேன், but it is not something sort கொடுத்து distinct கொடுத்துட்டு தான் sort கொடுக்கணுமா, sort கொடுத்துட்டு தான் distinct கொடுக்கணுமாலாம் கிடையாது. whatever you follow the order, that is fine, but the work of the sorted is to provide us the sorted element and the distinct is to provide the unique elements from the list. That is what the whole thing. distinct and sorted எப்படி work ஆகும்னா இப்படிதான் work ஆகும். ஓகேங்களா, இப்ப before moving on to the next thing, நம்ம என்ன இது வரைக்கும் பார்த்தோம்னா ஃபில்டர்ன்றது பார்த்தோம், அண்ட் தென் வந்து மேப் அப்படின்றது, forEachன்ற மெத்தட், ரெடியூஸ் மெத்தட், டிஸ்டிங்க்ட், சார்ட்டட்னு சொல்லி பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு டூ இட் இன் சம் வே. இப்போ சார்ட்டட் வந்து விச் இஸ் சார்ட்டிங் த டேட்டா இன் த அசெண்டிங் ஆர்டர், இட்ஸ் ஃபைன். ஆனா எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட்டட் வேணும் அப்படின்னா வாட் ஐ கேன் கிவ் இஸ் ஐ கேன் கிவ் அ கம்பேரட்டர் கிளாஸ், comparator dot natural order. natural order na it is in an ascending order.
If you run, you can see that natural order means it is in an ascending order. But if you want it in a descending order, you can give reverse order. Reverse order அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா it is going to be in the reverse order, which is a descending order. So உங்களுக்கு வந்து கம்பேரட்டர் அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் ஆர்டர் பண்ணணும்னா யூ கேன் கிவ் இட் ஆன் தட் ரிவர்ஸ் ஆர்டர். இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் வேல்யூஸ் பிரிண்ட் பண்றேன். பேஸ்ட் ஆன் தட் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை பேஸ் பண்ணி எனக்கு சார்ட் பண்ணணும். லிஸ்ட் ஆஃப் string I can give the name as courses, which is equal to list dot of open double quotes la apple, then okay, I have given the name as courses, right? So Java8 Spring. After this, Spring Boot, then Microservices, Microservices, AWS, then வந்து cloud. இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருவோம். இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து ஃபெச் பண்ண போறோம். ஆஃப்டர் திஸ் ஹியர் ஐ எம் பாசிங் த கோர்சஸ். ஹியர் வந்து நார்மலா நான் வந்து சார்ட்டட்னு சொல்லி ரிவர்ஸ் ஆர்டர்னு கொடுத்துருக்கேன்னா, இஃப் ஐ ரன் திஸ் பேஸ்ட் ஆன் தட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் பூட்டு கிளவுடு ஸ்ப்ரிங் பூட்டு ஓகே சி வந்து ஸ்மால் லெட்டர்ல கொடுத்ததால இட் டுக் as some different value comparing to capital S. ASCII value யூஸ் பண்ணி தான் சார்ட் ஆகும் இல்லைங்களா? ஓகே, now it will be something like spring boot, spring microservices இந்த மாதிரி ஆர்டர்ல வந்துருச்சு. now what I'm going to do, based on the length நான் வந்து சார்ட் பண்ணணும்னா comparator dot comparing என்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ கம்பேரிங் ஆஃப் எதை வச்சு நான் கம்பேர் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்து ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வச்சு கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸ்ட்ரிங்கை எடுத்து ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வச்சு கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, it is going to accept a string, so string length of first வந்து sorted comparing of comparingக்கு மட்டும் இருக்கு, கம்பேரட்டரோட அந்த bracket இல்ல, that's the issue. ஓகே, இப்போ நம்ம string length பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணிருக்கோம். if I run this, see AWS, cloud, Java, Java8, Spring Boot, Microservices னு வந்திருக்கு. if you want this to be in a reversed order, then you can give it dot reversed. ஓகேங்களா? then it will be something like it is going to be the reversed order. Sorry, actually வந்து எனக்கு அவ்வளோ பிரைட்னஸ் தெரியாதங்காட்டிக்கு I have moved it from dark theme to the light theme. இப்போ வந்து நீங்க கம்பேர் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் டாட் லென்த் ஆஃப்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணோம் இல்லையா, பிஃபோர் ரிவர்ஸ்ட் ஐ வில் ஷோ யூ திஸ். இதுக்கு லென்த் வச்சு கம்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா there is an inbuilt method in Java which is string : length. இந்த மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணலாம். which is a very optimal way of using a method reference, right? So method reference நம்ம யூஸ் பண்ணலாம். after this எனக்கு கிடைச்சிருக்க இந்த வேல்யூவை ரிவர்ஸ் பண்ணணும்னா I can give reverse. here it will be going to have something like என்னோட ascending orderல ஆர்டர் பண்ணது now it is going to be in a descending order. okay, this is what we are doing it. okay, so far வந்து நம்ம வந்து forEachனா என்ன, reduceனா என்னன்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ எல்லா டைமும் it is not something this method is going to return a void and it is going to print. in some other scenarios நம்ம வந்து நம்மளோட ரிட்டர்ன் நமக்கு வர்ற வேல்யூஸை கலெக்ட் பண்ணணும், லிஸ்ட்லயோ மேப்லயோ செட்லயோ நம்ம கலெக்ட் பண்ணணும்.
For that, first வந்து there is a collect method in Java streams. நம்ம வந்து அதை பார்ப்போம். First, double the list. வேல்யூஸை டபுள் பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணி வேல்யூஸை டபுள் பண்ணலாம். ஐ மீன் ஈவன் எலமெண்ட்ஸோட வேல்யூஸை நம்ம வந்து ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் நம்ம வாங்குறோம். இட் இஸ் அ இன்டீஜரல் ஸ்ட்ரிங். இன்டீஜர்னு சொல்லி வாங்கிப்போம். ஸோ ஐ கேன் கிவ் திஸ் நேம் அண்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். we already have that. ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபில்டர், ஈவன் நம்பரை நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணுவோம்? ஃபில்டர் எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் 2, எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் 2 which is equal to 0ன்னு சொல்லி கொடுத்துடலாம். அதுக்கு முதல்ல எக்ஸை வந்து நம்ம பேராமீட்டராக வாங்கணும். ஓகே ஃபைன். ஆஃப்டர் திஸ் நம்ம மாடுலஸ் பண்ணினதுக்கு அப்புறமா மேப்ல எக்ஸ் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணலாம், எக்ஸ் ஸ்டார் ஆஃப் எக்ஸ். இப்போ இதை வந்து நார்மலாக வந்து forEach பண்ணுவோம், கரெக்டுங்களா? forEachன்னு சொல்லி system colon out dot println கொடுப்போம். But instead of this, I want this method to return me a list of integer values. அப்ப அது எப்படி பண்றதுன்னா, after processing everything, I'm going to collect this into collectors dot to list of. இப்போ இது என்னன்னா, this is going to return me, instead of printing it, நான் வந்து என்னோட வேல்யூவை லிஸ்டா கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் எப்படி பிரிண்ட் பண்ணுவேன்? system dot out dot println simply I can print it. system dot out dot println of I am printing the values. Okay, now if you run it, it is going to return me a list of values and sorry, it should be return. It is going to return me a list. ஏன்னா நான் இதை வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அ லிஸ்ட் அண்ட் தென் வந்து நான் வந்து இங்கே லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் நாட் த சினாரியோ லைக் எல்லா டைமும் வி ஆர் கோயிங் டு ரிட்டர்ன் அ வாய்ட் இன் த Java 8. இட் இஸ் பாசிபிள் டு ரிட்டர்ன் அ சம்திங் டிஃப்ரெண்ட். வாய்ட் இல்லாமல் வி கேன் ஆல்சோ பாஸ் லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ், இன்ட் எல்லாமே வந்து நம்ம நார்மல் ஜாவா ப்ரோக்ராமில் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியே நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியும். அதுக்கு நீங்க வந்து லிஸ்ட் கலெக்ட் பண்ணணும்னா யூ கேன் கெட் கலெக்டர்ஸ் டாட் டு லிஸ்ட் அண்ட் ஆல். வி வில் பி கோயிங் டு ஹாவ் அ வெரி பிக் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த கலெக்டர்ஸ்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஃபார் நவ் வி ஆர் ஏபிள் டு கலெக்ட் த வேல்யூஸ் ஆஸ் த லிஸ்டாகவும் நம்மளால கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். தென் இன்டர்மீடியட் ஆப்ரேஷன்ஸ், டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஃபில்டர் அப்படின்ற மெத்தடை கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்கன்னா இட் இஸ் ரிட்டர்னிங் மீ எ ஸ்ட்ரிங். அதே வந்து மேப்ன்ற மெத்தடை நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலும் இட் இஸ் ரிட்டர்னிங் மீ எ ஸ்ட்ரிங். இஃப் ஐ கோ வித் டாட் ரெடியூஸ், ஓகே, இப்போ இந்த டாட் ரெடியூஸை ஐ எம் கோயிங் டு கிவ் 0, இதை வந்து ஏவையும் பியையும் பாஸ் பண்ணுறேன். தென் ஏ பிளஸ் பியை நான் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்குன்னா, ஓகே, நவ் ஐ எம் கமெண்டிங் திஸ். இஃப் ஐ ஓப்பன் திஸ் ரெடியூஸ், இந்த ரெடியூஸ் மெத்தட் விச் இஸ் நாட் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அ ஸ்ட்ரீம், இட் இஸ் ரிட்டர்னிங் மீ அ சம் டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஓகேங்களா? நான் என்ன வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறனோ அந்த வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஓகே ஃபைன். கீப் இட் இன் அ மைண்ட் தட் ரெடியூஸ் இஸ் நாட் ரிட்டர்னிங் மீ த stream, it is returning me something different. And then collect என்ற மெத்தடை நம்ம வந்து இப்போ செக் பண்ணுவோம். collect என்ற மெத்தட் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். collect is also not returning me a stream, it is returning me different. அப்போ we know that a method which is returning a stream னா என்னென்ன மெத்தட் சொல்லுவோம்? ஃபில்டரும் மேப்பும். ஓகேங்களா? அப்போ ரெடியூஸ் அண்ட் கலெக்ட் நம்ம பார்த்த வரைக்கும் விச் இஸ் ரிட்டர்னிங் மீ டிஃப்ரெண்ட் திங். ஸோ ஒரு மெத்தட் வந்து எனக்கு ஸ்ட்ரீமையே ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா ஐ கேன் சே தட் இட் இஸ் அன் இன்டர்மீடியேட் மெத்தட், இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரீம் இல்லாமல் வேற எதையாச்சும் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா தென் ஐ கேன் சே தட் அஸ் அ டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ்னா என்ன? இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ எ ஸ்ட்ரீம் இட் செல்ஃப். ஓகேங்களா? எந்த மெத்தட்ஸ் வந்து எனக்கு ஸ்ட்ரீமையே ரிட்டர்ன் பண்ணுதோ தென் ஐ கேன் சே தட் ஆஸ் அன் இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ். தென் டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ்.
terminal operations அப்படின்னா என்னன்னா which is going to return me other things other rather than string. Other rather than stream. Stream இல்லாம மிச்சம் எதையாச்சும் ரிட்டர்ன் பண்ணா then it is a terminal operation. Stream அப்படின்னா நீங்க வந்து once process பண்ணிட்டீங்கன்னா you cannot process it again. ஓகேங்களா? இப்போ நீங்க அதை again process பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா you will be going to get an illegal state exception. ஓகே, ஸ்ட்ரீம் வந்து ஒன்லி ஒன் யூஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இஃப் யூ ட்ரை டு யூஸ் இட் அகெயின் தென் யூ வில் பி கோயிங் டு கெட் அன் எக்ஸப்ஷன் தட் இட் இஸ் ஆல்ரெடி யூஸ்டு. ஓகேங்களா? நவ் அனதர் திங் இஸ் ஸ்ட்ரீம் வந்து நீங்க கிரியேட் பண்ணினதையும் அது ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணாது. அன்டில் அன்லெஸ் யூ கால் த டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ் ஸ்ட்ரீம் வந்து ப்ராசஸ் பண்ணாது. டெர்மினல் ஆப்ரேஷன்ஸை பார்த்தா தான் ஓகே நான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஐடியாவே வரும். ஏன் அப்படின்னா டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ் தான் எனக்கு அவுட்புட் கொடுக்க போகுது, இன்டர்மீடியட் ஆப்ரேஷன்ஸ் எனக்கு ஸ்ட்ரீமே தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் ப்ராசஸிங் ஆன் த இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ். ஸ்ட்ரீம் வந்து டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ் கால் பண்ணால் மட்டும்தான் இட் வில் ப்ராசஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்ட்ரீமோட எக்ஸப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஐ எம் கோயிங் டு have this as a void only for now and then வந்து இதை ஹோலாக நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணுறதா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஐ கேன் ஸ்டோர் இட் இன் அ வேரியபிள் பட் திஸ் இஸ் அ ஸ்ட்ரீம். ஸோ அதனால ஸ்ட்ரீம் ஆஃப் இன்டீஜர் தென் ஐ கேன் சே சாம்பிள் which is equal to. ஓகேங்களா, இதை நான் வந்து இன்புட் பண்ணிடுறேன். நவ் இந்த ஸ்ட்ரீம் சாம்பிள் இருக்கு இல்லைங்களா, சாம்பிளை நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். எகைன் ஐ எம் ட்ரைங் டு ப்ராசஸ் சம்திங் ஆன் த சாம்பிள். நவ் லெட்ஸ் சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, இட் இஸ் நாட் அ ஓகே. நவ் ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரீம் வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் நான் கால் பண்ணும்போது ஸ்ட்ரீம் ஹாஸ் பீன் ஆல்ரெடி ஆப்ரேட்டட் அப்பான் ஆர் க்ளோஸ்டு. அதாவது ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்ட்ரீமை யூ ஆர் நாட் சப்போஸ் டு யூஸ் இட் எகைன். இப்போ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23rd லைனில் எனக்கு எரர் வந்துச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்ட்ரீமை எகைன் வந்து ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஐ காட் த எரர். ஓகே, this is the thing which we need to know that ஒரு டைம் நீங்க யூஸ் பண்ண ஸ்ட்ரீமை இன்னொரு டைம் யூஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரீம் வந்து ஒரிஜினல் லிஸ்ட்ல எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ண போறது இல்லை. இட் வில் கிரியேட் அ டெம்பரவரி அண்ட் அதுல தான் ஆப்ரேஷன் பண்ண போகுது. ஸ்கொயர் பண்ணனாலும் ஃபில்டர் பண்ணனாலும் நம்ம ஒரிஜினல் ஸ்ட்ரீமாவே தான் இருக்க போகுது. the processing will be happening on the temporary aspect of the stream is for temporary processing. And once நீங்க ஒரு ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா you are not supposed to use the same stream again. If you try to use that you will be going to get an exception like illegal state exception. Illegal state exception and stream has already been operated upon or closed. That's the exception which we are going to get. So once நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா stream again யூஸ் பண்ண முடியாது. Okay. Now what we are going to learn is functional interface na என்னன்னு சொல்லி learn பண்ண போறோம். See, இதுல வந்து there are some things I haven't explained, that is collectorsல இருக்கிற different methods I haven't explained, and another thing is நிறைய intermediate operations இருக்கு. அது எதுவுமே நான் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல. I gave you an overview like listனா என்ன, filterனா என்ன, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இன்னும் அப்கமிங் இல்லை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இன்டர்ஃபேஸ்னால என்னது, மெத்தட் வித்தவுட் எனி மெத்தட் பாடி. நம்ம எத்தனை மெத்தட்ஸ் வேணாலும் நார்மல் இன்டர்ஃபேஸில் கிரியேட் பண்ணலாம். கரெக்டுங்களா? void say hello world. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ் நம்ம ஒரு இன்டர்ஃபேஸில் கிரியேட் பண்ணலாம். பட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னா we are going to have only one abstract method. If you are having more than one abstract method, then it is not a functional interface. Functional interface means an interface having only one abstract method. That is what functional interface. The main thing of having a functional interface is that to use in a Lambda expression.
இப்போ இந்த my interface இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த my interfaceக்கு I am going to create a lambda expression. My interface obj which is equal to, it is not going to accept anything. So அதனால simply open close. After that வந்து system.out.println of hello world. After this, I can call it via obj.sayHello world. So for this, for achieving the lambda expression, functional interface வந்து நான் invert பண்ணணும். Functional interface na என்ன? The interface which is going to have only one abstract method, that is what? Functional interface. இப்போ இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸுக்கு நீங்கள் வந்து ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி அந்த கிளாஸில் நீங்கள் இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. தட் இஸ் நாட் நீடட். பிகாஸ் வந்து நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கறதால இட் இஸ் நாட் நீடட். லைக் நீங்கள் ஒரு தனியாக கிளாஸ் கிரியேட் பண்ணி யூ நீட் டு இம்ப்ளிமெண்ட் த மெத்தட் இன் தட் கிளாஸ். ஓகே, ஸோ லாம்டா வந்து டைரக்டாகவே நமக்கு தேவையான இம்ப்ளிமெண்டேஷனை ப்ரொவைட் பண்ண போகுது. ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு எனேபிள் அ லாம்டா எக்ஸ்பிரஷன் and then supports functional programming in Java8. We are having the functional interface. In the functional interface there is something called as default and static methods. This is very important. See, இப்போ நான் வந்து நார்மலாக ஒரு functional interface-னு இந்த இன்டர்ஃபேஸை கொடுக்கல. I am creating n number of methods void say hello Agni. ஓகேங்களா, இந்த மாதிரி நான் நிறைய மெத்தட்ஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த ரெண்டு மெத்தட்ஸையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு கிரியேட் அ ஜாவா கிளாஸ் டெமோன்னு கொடுத்துருவோம். திஸ் டெமோ கிளாஸ் இஸ் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட்ஸ் மை இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா, இந்த இன்டர்ஃபேஸ்ன்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் யூ நீட் டு ப்ரொவைட் த இம்ப்ளிமெண்டேஷன் டு த அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ். அதையும் நான் கொடுத்துட்றேன். இப்போ என்னன்னா, இப்போ என்னோட அப்ளிகேஷன் வந்து இட்ஸ் ஃபைன் அண்ட் ஒர்க்கிங் குட். என்னோட ஐ கேன் சே தட் இட் இஸ் அ ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன். ஐ எம் கோயிங் டு ஹாவ் 100 ஆஃப் ஜாவா கிளாஸஸ். அந்த ஜாவா கிளாஸஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 20-25 கிளாஸஸ் ஆச்சும் இந்த மை இன்டர்ஃபேஸ்ன்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபைன். Now what I am going to do is I am going to create another method. என்ன another method create பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா void subscribe our channel. சப்ஸ்கிரைப்னு சொல்லி ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். இப்போ ஹியர் இட் பிரேக்ஸ். என்னன்னா என்னோட இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ் எல்லாமே இப்போ எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா நான் புது மெத்தடை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே நான் கொடுத்துருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு கண்டிப்பாக இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்தாதான் அந்த கிளாஸஸ் எல்லாம் ரன் ஆகும். இல்லை இன்னொரு இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெமோன்ற கிளாஸுக்கு சப்ஸ்கிரைப்ன்ற மெத்தட் தேவையே இல்லை. தென் why I am forcing this class to provide the implementation to this subscribe method? Unnecessary-ஆ நான் வந்து I am forcing the classes whichever implemented the my interface to provide the implementation for all the methods present in this interface. அப்போ to avoid this நம்மளோட Java 8ல நமக்கு என்ன ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தாங்கன்னா, இன்டர்ஃபேஸ்லையும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு பார்க்கலாம். சி ஐ ஹாவ் கிரியேட்டட் அ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், விச் இஸ் அ இன்டர்ஃபேஸ் விச் ஹேஸ் ஒன்லி ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இப்போ நான் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். void say hello Agni. ஹெலோ அக்னின்னு சொல்லி கிரியேட் பண்ணி இதை வந்து நார்மல் மெத்தடாக நான் கிரியேட் பண்ணுறேன். system.out.println of ஹெலோ அக்னின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன இஷ்யூனா, இன்டர்ஃபேஸில் யூ ஆர் நாட் சப்போஸ்ட் டு கிவ் அன் இம்ப்ளிமெண்டேஷன் டு த மெத்தட்ஸ். ஆனால் there is a way to give, there is a keyword to give the implementation for the method in that interface. அந்த கீவேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட். ஓகேங்களா, இப்போ நீங்கள் டிஃபால்ட்னு ஒரு மெத்தடை கொடுத்தீங்க அப்படின்னா தென் யூ கேன் ப்ரொவைட் த இம்ப்ளிமெண்டேஷன் டு தட் மெத்தட். இப்போ என்னோட எக்ஸ்டெண்டிங் கிளாஸஸ்க்கு நான் வந்து என்ன சொல்ல வேணாம்னா, ஐ எம் நாட் கோயிங் டு ஃபோர்ஸ் தட் உனக்கு அந்த மெத்தட் வேணும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோ, வேண்டானா இட் இஸ் ஃபைன், நீ வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா, ஸோ இது என்னன்னா, நீங்கள் வந்து சே ஹெலோ வேர்ல்டுக்கு இங்கே நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்குறீங்க, இட் இஸ் ஃபைன். இதே வந்து நீங்கள் இந்த டிஃபால்ட்டான ஹெலோ அக்னின்றது இம்ப்ளிமெண்டேஷன் தரணுமான்னு கேட்டால் இட் இஸ் நாட் நீடட். ஓகே, இப்போ
எனக்கு இன்னொரு விஷயம், நீங்க ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும்னு சொன்னீங்க. ஒரு மெத்தட் தான் இருக்கு. பட் இட் ஹாஸ் அனதர் மெத்தட்ஸ் ஆல்சோ ரைட்? ஆனா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா இட் நீட்ஸ் டு ஹாவ் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு தான் சொன்னோமே தவிர டிஃபால்ட் மெத்தட் இருக்கக்கூடாது, ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கக்கூடாதுன்னுலாம் நம்ம சொல்லல. அப்ப an interface is a functional interface is something which can have one abstract method. That's it. இப்போ if you want to call it straight away by the interface அப்படின்னா there is another thing also. Static method ஒன்று இருக்கு. ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்தாலும் அதே தான் சப்ஸ்கிரைப் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் டு அக்னி டெவ் ஹப், சப்ஸ்கிரைப் டு அக்னி டெவ் ஹப் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துறோம். ஸோ த திங் இஸ், நீங்க ஸ்டாட்டிக்னு கொடுத்தாலும் டிஃபால்ட்னு கொடுத்தாலும் இன்டர்ஃபேஸ்ல யூ ஆர் அலௌட் டு கிவ் த இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இஃப் யூ வாண்ட் டு ஸ்ட்ரைட் அவே கால் த ஸ்டாட்டிக் மெத்தட் மை இன்டர்ஃபேஸ் டாட் சப்ஸ்கிரைப் அப்படின்றத கால் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் த arrow ஃபங்க்ஷன், தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் வச்சு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் ஹலோ வேர்ல்டுன்றத. அண்ட் தென் வந்து டிஃபால்ட் மெத்தட் இருக்கு இல்லையா, ஓபிஜே டாட் சே ஹலோ அக்னி, அதையும் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ த திங் இஸ், அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா யூ நீட் டு ஹவ் ஒன்லி ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஆனால் வந்து நீங்கள் எத்தனை டிஃபால்ட் மெத்தட் வேணாலும் வச்சுக்கலாம், எத்தனை ஸ்டாட்டிக் மெத்தட் வேணாலும் வச்சுக்கலாம். தட் இஸ் நாட் கோயிங் டு பிரேக் த ஃப்ளோ ஆஃப் அ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்ன்றதோட கான்செப்ட் இஸ் ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து 5 டிஃபால்ட் மெத்தட் தான் இருக்கணும், 10 ஸ்டாட்டிக் மெத்தட் தான் இருக்கணுன்ற எந்த ஒரு restrictions கிடையாது. So you can have n number of default methods, n number of static methods. And then the main thing is, நீங்க வந்து static method, default method implement பண்றீங்க அப்படின்னா it is not making our extending classes forcefully to give the implementation. It is something நீங்க வந்து override பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, இந்த மெத்தட் வேணும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. தட் இஸ் நாட் an issue. ஆனா இந்த மெத்தடுக்கு நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துறேன். That is what this default and static method means. Okay. So this is also something which is introduced in Java8 functional interface. Okay. Static method na interface ku belong pannum. It is not belonging to an object. And then when the default method is something which is a method is a default method which is inside an interface but having a method body, and we can be calling it via the object reference. ஓகேங்களா? ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்றதுக்கும் எனக்கு இருக்கு. அண்ட் தென் வந்து ஆப்ஜெக்ட் இல்லாம இன்டர்ஃபேஸை ஸ்ட்ரைட்டாவே வச்சு கால் பண்றதுக்கும் எனக்கு மெத்தட் இருக்கு. ஓகே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஜாவாவை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் மெத்தட்ஸ் நீங்க வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். தட் இஸ் நோ இஷ்யூ. இப்போ நீங்க வந்து இங்க டெமோன்ற இதுல இருக்கு அப்படின்னா யூ கேன் ஓவர் ரைட் த டிஃபால்ட் மெத்தட் பப்ளிக் void say hello Agni. ஆனா வந்து யூ ஆர் நாட் allowed to override public. It is also void subscribe. இந்த மெத்தடை உங்களால ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா திஸ் மெத்தட் இஸ் அன் ஹிடன் மெத்தட். ஓகேங்களா? ஹிடன் அப்படின்னா ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் பிலாங்ஸ் டு அன் கிளாஸ், நாட் டு த ஆப்ஜெக்ட் லெவல். அதனால திஸ் மெத்தட் இஸ் ஹிடன். if you want to override it, it is not possible. But default methods நீங்க வந்து override பண்ணலாம். Static methods you are not supposed to override. இப்போ நீங்க இங்க create பண்ணிருக்கீங்கன்னா it is considered as a new method. It is not a overridden method. எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுனா @override அப்படின்னு கொடுத்தீங்கன்னா you will get an error. Default methodக்கு நான் @overrideன்னு கொடுத்தப்ப எனக்கு எந்த எரருமே வரல. ஆனா வந்து if I have given the same override for the subscribe method, I am getting it because default method belongs to an object level and static method belongs to a class level. நீங்க create பண்ணீங்கன்னா it is a normal thing. Okay, it is not something it is not something an overridden method. இப்போ இந்த say hello Agni வந்து நீங்க this interfaceல இருந்து கால் பண்ணனும்னா you can say my interface dot super dot say hello Agni, or else super dot say hello Agni is also fine. Cannot resolve. Okay. இதே வந்து
see ஏன் இந்த சூப்பர்ன்றது ஃபைன் இல்லைன்னா we are not creating an object for the interface, right? So நீங்க வந்து my interface dot super dot hello agni சொல்லி கொடுக்கணும். இதே subscribe method அப்படின்னா my interface dot subscribe. ஏன்னா it is not an object level, it is a class level, so I have given it as my interface dot subscribe and then say hello agni is something from the object level, so நான் வந்து my interface dot super dot hello agni சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? everything is fine. Okay, then another thing is we already know that functional interface na ஒரே ஒரு abstract method தான் இருக்கும். Default and static வந்து used in both functional and non-functional interfaces. ஓகேங்களா? functional interfaceல தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. non-functional interfacesலயும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். Why? Because நம்ம வந்து நம்மளோட மெயின் motto of this default and static method is not to force all the classes to provide implementation if it is not needed in that class. கரெக்டா? எல்லா கிளாஸ்லயும் நான் இதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்தா இட் இஸ் அன்னெசரி, ரைட்? எனக்கு இந்த மெத்தட் வந்து ஒரு சில கிளாஸஸ்ல தான் தேவைப்படும், நாட் ஆல் த கிளாஸஸ் அப்படிங்கும் போது ஐ கேன் ஓவர் ரைட் த டிஃபால்ட் மெத்தட்ஸ். ஓகே, then we are going to see some more intermediate operations. So functional interface na நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், streams அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். Now we are going so far what we have seen is something filter, map, இந்த மாதிரியான intermediate operations தான் நம்ம பார்த்தோம். Now we are going to see some more intermediate operations. The first intermediate operation which we are going to see is something, this is we can say that as an advanced one. Flat map னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபிளாட் மேப்ன்ற மெத்தட் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நார்மலி நீங்க வந்து ஒரு மேப் லிஸ்ட் ஆஃப் கிரியேட் பண்றீங்க. லிஸ்ட், inside this list I'm going to create another list of integer which is equal to list dot of list dot of arrays dot as list of 1 2 3 இந்த மாதிரி create பண்ணிருக்கோம். And now what I'm going to do is I am going to print it something like list dot stream of, in the stream and I'm mapping into a stream. Okay, x dot stream. After this I'm going to do forEach. ஓகே, இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா you will be going to get a stream object, not the stream value. So the thing is, நம்மளோட nested streamக்கு normal stream வந்து normal map வந்து process பண்ணாது. It is something kind of list of list, nested operations. Sorry, nested stream. அப்ப வந்து it is not a list of integer, it is a nested list of integer. அப்ப the best thing is to use a flat map. Flat map என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it first flattens, I mean transforms and flattens the, one second. Okay, x dot stream of. Okay, see, flat map என்ன பண்ணுனா which transforms and flattens the nested structure. ஓகேங்களா? ஸோ நம்மளோட நார்மல் மேப் வந்து லிஸ்ட் ஆஃப்க்கு ஒர்க் ஆகாது, நெஸ்டடுக்கு ஒர்க் ஆகாது. இந்த மாதிரியான அவுட்புட் வந்து எனக்கு நம்மளோட நார்மல் மேப்ல ப்ரொவைட் ஆகல. நார்மல் மேப் எனக்கு என்ன கொடுத்துச்சுன்னா ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணுச்சு. இட் ஹாசன்ட் ரிட்டர்ன்ட் மீ த exact value which I want. கரெக்டுங்களா? ஸோ flat capital MAP, which is if you run you are able to get the values. So flat map அப்படின்னா என்ன பண்ணுனா which is going to transform and flatten the nested structure. ஓகேங்களா? நார்மல் மேப்பால நெஸ்டட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒர்க் பண்ண முடியாது. மேப் வந்து என்ன பண்ணுனா ஒரு இன்புட் எடுத்து ஒரு அவுட்புட்டை எனக்கு கொடுக்கும். ஓகேங்களா? நார்மல் மேப் என்ன பண்ணும் which is going to take me a single input. மேப்ன்றது single input and single output and single output.
ஆனா ஃபிளாட் மேப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் எடுத்துட்டு எனக்கு மல்டிபிள் அவுட்புட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். சிங்கிள் இன்புட் அண்ட் மல்டிபிள் அவுட்புட். தட் இஸ் வாட் ஃபிளாட் மேப். ஃபிளாட் மேப்னா என்ன பண்ணும், ஒரு இன்புட் எடுக்கும். சி ஒன் இஸ் அ சிங்கிள் இன்புட், அதுக்கான அவுட்புட் வந்து எனக்கு மல்டிபிள் அவுட்புட்டை கொடுக்கலாம், விச் மீன்ஸ் த வேல்யூ இஸ் ஃபிளாட்டன்ட். ஓகேங்களா? இப்போ map I can say it is going to wrap it, whereas flat map is going to unwrap and flatten the values. Unwrap and flatten. ஓகேங்களா? This is what the difference between flat map and map. இப்போ map அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு வேல்யூ எடுப்பேன், அந்த வேல்யூவை வந்து ஸ்கொயர் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணுவேன். ஒரு இன்புட்டு எனக்கு ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். தட் இஸ் வாட் மேப். அதே வந்து உங்களுக்கு ஒரு இன்புட்ல மல்டிபிள் அவுட்புட்ஸ் வேணும் அப்படின்னா யூ நீட் டு யூஸ் த ஃபிளாட் மேப். இன் அ ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் யூ கேன் சே தட் இப்போ வந்து ஐ எம் கமெண்டிங் திஸ். இப்போ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து நான் ப்ராசஸ் பண்றேன். It is not a nested, it is a normal string. அப்போ நான் நார்மலாக ஸ்ட்ரிங்கை ப்ராசஸ் பண்ணுறேன். I can give the name as sentence. Okay, which is equal to arrays dot as list of hello world. இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். சென்டென்சஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த hello world hello world hello worldன்றத நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்பிளிட் பண்ண போறேன். சென்டென்ஸை நான் வந்து ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரீம் டாட் இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒன் செகண்ட் மேப் ஆஃப் இன்புட்ல எஸ்டிஆரை வாங்கி இந்த அரேஸ் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் ப்ராக்கெட்ல நான் என்ன பண்ண போறேன்னா இந்த எஸ்டிஆரை ஸ்பிளிட் பண்ண போறேன். Splitting it based on the space. After this நான் என்ன பண்றேன், I'm going to print it as an output dot forEach. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா I splitted it. Okay, after splitting what I'm doing, I'm printing it based on the spaces. I'm splitting the data. If I run this, see இது வந்து எனக்கு ஆப்ஜெக்ட் கொடுக்குது. ஏன் அப்படின்னா நான் வந்து ஹெலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு இன்புட்டை நான் கொடுக்கும்போது எனக்கு ஹெலோன்ற ஒரு அவுட்புட் வேர்ல்டுன்ற அவுட்புட் கிடைக்குது. அப்போ அது வந்து நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அவர் மேப் டசன்ட் ப்ராசஸ் தட். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சபடி என்ன தெரியும், மேப் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணும், ஒரு இன்புட் இருந்தால் ஒரு அவுட்புட் கொடுக்கும். பட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் தான், ஆனால் மல்டிபிள் அவுட்புட் ஐ எம் கெட்டிங். ஸோ தட் ஒன் மேப் கேனாட் ஹேண்டில். அப்போ நான் என்ன பண்ணும், ஃபிளாட் மேப் யூஸ் பண்ணி I want to process it. இப்போ எனக்கு என்ன வரும்னா ஹெலோ வேர்ல்டு ஹெலோ வேர்ல்டு இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வரும். ஸோ மேப் அப்படின்றது என்ன பண்ணுன்னா ஒரு வேல்யூவை எடுத்துட்டு ஒரு அவுட்புட் தான் எனக்கு கொடுக்கும். இப்போ ஹெலோன்ற ஹோல் வேல்யூ ஹெலோ வேர்ல்டுன்ற ஹோல் வேல்யூ எடுத்துட்டு ஹெலோ வேர்ல்டுக்கு வேர்ல்டு எக்ஸ்கிளமேஷன் வந்து ரெண்டு அவுட்புட், அது வந்து எனக்கு மேப் சப்போர்ட் பண்ணாது. மேப் வில் சப்போர்ட் ஒன்லி ஒன் அவுட்புட் ஒன் அவுட்புட், சாரி ஒன் இன்புட் ஒன் அவுட்புட். பட் ஃபிளாட் மேப் இஸ் கோயிங் டு சப்போர்ட் மீ ஒன் இன்புட் அண்ட் மல்டிபிள் அவுட்புட்ஸ். ஓகே, இப்போ ஃபிளாட் மேப் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இட் இஸ் அ நெஸ்டட் டேட்டா அதுக்கு யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு நெஸ்டட் டேட்டா. இப்போ ஸ்பிளிட் ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா தென் தட் டைம் ஐ எம் கோயிங் டு யூஸ் தட். இந்த மாதிரி வந்து நமக்கு இஃப் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ மல்டிபிள் இன்புட்ஸ் தென் தட் டைம் ஐ எம் கோயிங் டு யூஸ் இட். இப்போ இங்கே ஏன் நான் வந்து அரேஸ் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா சி இட் இஸ் நாட் சம்திங் எனக்கு வந்து ஒரு வேல்யூ தான் எனக்கு ரிட்டர்ன் வர போகுதுன்னு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து instead of this arrays dot stream னு கொடுக்காம str dot to uppercase of னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. to uppercase of. okay, if it is means என்னன்னா str dot to uppercase of. it is something I don't want to do any operation. கரெக்டுங்களா? ஆனால் இப்போ வந்து எனக்கு ஹெலோ அதுக்கடுத்து ஸ்பேஸ் அதுக்கடுத்து வேர்ல்டுன்னு வரும்போது விச் இஸ் நாட் அ சிங்கிள் ஒன், இட் இஸ் ஆல்சோ அண்ட் அரேஸ். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அரேஸ் டாட்
அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா அதை நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா, ஆஸ் லிஸ்ட் ஆஃப்னு கொடுக்கலாம், ஸ்ட்ரீம் ஆஃப்னு கொடுக்கலாம். ஐ எம் ஒர்க்கிங் இன்சைட் த ஸ்ட்ரீம், ஸோ ஐ ஹவ் given it as a stream str dot split based on the spaces. Okay. Then it is a flat map. Okay, that is why I have given it as a streams instead of normal thing. Okay, okay. After this forEach, that's it. Okay, so the thing is நான் வந்து create பண்ணது which is not a single output, it is also an array of data. அதனால நான் arrays dot stream of னு கொடுத்திருக்கேன். ஓகேங்களா. Then another intermediate operation is a peek. Peek அப்படின்னா என்னன்னா, this method is not going to return me something like ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்குமான்னு கேட்டா கொடுக்காது. இட் இஸ் ஃபார் a debugging purpose we are using the peek அப்படின்னா it is going to return me the topmost data. ஓகே, இப்போ வந்து இந்த லிஸ்ட்டை வச்சுக்கலாம். ஓகே, இந்த லிஸ்ட் வேணாம். I am going to create a new list of integer. I can say that list dot of 1 to 10 வரைக்கும் கொடுத்துப்போம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லிஸ்ட் ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ண போறேன். ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா I know that I have already mentioned you peek is something which is going to be the used for debugging purpose. இது வந்து எனக்கு எதுவுமே பண்ண போறது கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அதனால x star இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பிஃபோர் ப்ராசஸிங்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். பிஃபோர் ப்ராசஸிங் என்னோட பீக் எலிமெண்ட் என்ன. ஆஃப்டர் தட் நான் என்ன பண்றேன், மேப் ஆஃப் எக்ஸை வாங்கி ஸ்கொயர் பண்றேன். எக்ஸ் ஸ்டார் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஆஃப்டர் திஸ் பீக் எலிமெண்ட் ஆஃப்டர் ப்ராசஸிங் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். தென் ஐ எம் கோயிங் டு டூ இட் இன் அ collectors dot toList. collectors dot toList of. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம லிஸ்ட்ல சேவ் பண்ணி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ டூ இட் லைக் forEach ஆஃப் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம்னா பிஃபோர் ப்ராசஸிங் எக்ஸோட வேல்யூ 1, ஆஃப்டர் ப்ராசஸிங் எக்ஸோட வேல்யூ என்ன. See, before processing each and every time it will go. Before processing x ஓட value என்ன 1. After processing x ஓட value என்ன 1. Before processing x ஓட value என்ன 2. After processing 4. And then வந்து value வந்து 4 ன்னு எனக்கு print ஆயிடுக்க. So இது எதுக்குன்னா debugging purposeக்காக. Peek அப்படின்னா எனக்கு வர first element ஓட value என்ன. அண்ட் தென் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறதுக்கு பேர் தான் பீக்ன்ற மெத்தட். பீக்ன்றா என்னோட ப்ராசஸ் பண்றதுக்கு நான் என்ன எலிமெண்ட்டை நான் கொடுக்கறனோ அந்த எலிமெண்ட்டோட வேல்யூஸ் தான் எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடுக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு லாஜிக்கலி எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ண போறது கிடையாது. இட் இஸ் ஒன்லி ஃபார் த டிபக்கிங் பர்பஸ். ஃபிளாட் மேப்னா என்னன்னு பார்த்தோம், விச் இஸ் சிங்கிள் இன்புட் அண்ட் மல்டிபிள் அவுட்புட். பீக் அப்படின்னா ஒன்லி ஃபார் த டிபக்கிங் ப்ராசஸ், நாட் யூஸ்டு ஃபார் த any of the modification. அதுக்கடுத்து டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ் லைக் கவுண்ட்லாம் சில ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கவுண்ட் அப்படின்னா என்ன பண்ணும், கவுண்ட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ a long. ஸோ அதனால லாங் கவுண்ட் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த லிஸ்ட்டை நான் வந்து ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா சிம்பிளி கவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். அண்ட் தென் system.out.println of count value. ஏன் இந்த கவுண்ட்டை வந்து நான் டெர்மினல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ரிட்டர்னிங் மீ சம்திங் ரேதர் தேன் ஸ்ட்ரீம். லாங்கை ரிட்டர்ன் பண்ணுது, ஸ்ட்ரீமை ரிட்டர்ன் பண்ணாம. ஸோ அதனால வந்து திஸ் இஸ் அ டெர்மினல் ஆப்ரேஷன். அண்ட் தென் அனதர் திங் இஸ் எனி மேட்ச். ஓகே, இப்போ வந்து இங்க எனி மேட்ச் அப்படின்னு சொல்லி நான் செக் பண்றேன். எனி மேட்ச்ன்ற மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி list dot stream of dot any match. இப்போ வந்து x வந்து
greater than sorry xன்றதை நான் பாஸ் பண்றேன். if x வந்து greater than எனக்கு 5க்கு மேல இருக்கு அப்படின்னா it will return me true. Okay, something like it is not see it is going to return me a boolean value and இதை வந்து நான் system.out.printlnல கேட்ச் பண்ணிடுறேன். The name itself suggests ஏதாச்சும் என்னோட லிஸ்ட்ல ஏதாச்சும் ஒன்று எனக்கு இந்த கண்டிஷனை பாஸ் பண்ணுச்சு அப்படின்னாலும் இட் இஸ் ட்ரூ. இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ 1 வந்து பாஸ் பண்ணல ஃபால்ஸ், 2 வந்து பாஸ் பண்ணல ஃபால்ஸ், 3 ஃபால்ஸ் பாஸ் பண்ணல ஃபால்ஸ், 4ம் பாஸ், 5 வந்து பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா தென் இட் இஸ் சம்திங் ஓகே. இதுக்கப்புறம் வந்து எனக்கு வேல்யூ பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி நான் ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஏன்னா எனி மேட்ச்னா லிஸ்ட்ல ஏதாச்சும் ஒன்னாச்சும் அந்த வேல்யூவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி பண்ணுச்சுன்னா இட் இஸ் ஃபைன், நான் ரிட்டர்ன் பண்ண போறது ட்ரூ தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இருக்கிற எதையும் ப்ராசஸ் பண்ணது லைக் அவர் இஃப் எல்ஸ் கண்டிஷன், ஐ மீன் லைக் அவர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஒன்று வந்து ஃபால்ஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து ஆண்ட் ஆப்ரேட்டர் செக் பண்ணாது இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். ஒன்று ட்ரூ ஆயிடுச்சுனாலும் அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் எனக்கு ட்ரூவா ஃபால்ஸ்ன்ற வேல்யூவே தேவையில்லை. பிகாஸ் ஒன்று ட்ரூனாலே நான் ஆப்வியஸா ட்ரூவை தான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ 5க்கு அப்புறம் அது ப்ராசஸ் பண்ணாது. அன்டில் அன்லெஸ் எனக்கு ட்ரூ கிடைக்க வரைக்கும் அது ப்ராசஸ் பண்ணும். அட் த டில் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட் எனக்கு ட்ரூ கிடைக்கலனா மட்டும்தான் அது எனக்கு ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எனி மேட்ச் இஸ் சம்திங் அட்லீஸ்ட் ஒரு வேல்யூ வந்து என்னோட லிஸ்ட்ல ட்ரூவா இருந்துச்சுனாலும் இட் வில் ரிட்டர்ன் மீ ட்ரூ. அண்ட் தென் ஆல் மேட்ச் அப்படின்னா எல்லாமே எனக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏதாச்சும் ஒன்று, இப்போ 1 வந்து லெஸ் தேன் 5 தானே, ஆமா. அப்போ இங்கே வந்து என்னோட கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அது அன்னெசரியா ஹோல் லிஸ்ட்டையும் செக் பண்ணாது, இட் வில் ரிட்டர்ன் மீ ஃபால்ஸ். எனி மேட்ச்னா ஏதாச்சும் ஒன்னாச்சும் மேட்ச் ஆகிடுக்கணும், ஆல் மேட்ச்னா எல்லாமே மேட்ச் ஆகிடுக்கணும். அண்ட் தென் வந்து நன் மேட்ச். நன் மேட்ச் அப்படின்னா எதுவுமே மேட்ச் ஆகக்கூடாது. இப்போ 5 வரைக்கும் இங்கே வந்து ட்ரூ ட்ரூ ட்ரூன்னு வந்துட்டு இருக்கும். 5க்கு அப்புறம் இங்கே ஃபால்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா வாட் இட் வில் டூ, இட் வில் ரிட்டர்ன் அஸ் ஃபால்ஸ். ஏன்னா 5 தான் இது வரைக்கும் வந்து அக்கார்டிங் டு இட் எக்ஸ் கிரேட்டர் தென் 5ஆன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வரைக்கும் இல்ல. ஸோ அக்கார்டிங் டு இட் எதுவுமே மேட்ச் ஆகல இது வரைக்கும். இங்க வந்து ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸா எதுவுமே மேட்ச் ஆகக்கூடாது. நான் கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு ஒன்னு மேட்ச் ஆச்சுனாலும் இட் வில் ரிட்டர்ன் மீ ஃபால்ஸ். அதுக்கப்புறம் அது வந்து செக் பண்ணுமான்னு கேட்டால் செக் பண்ண வேண்டிய நீட் இல்லை. பிகாஸ் ஒன்று மேட்ச் ஆயிடுச்சுனாலும் நன் மேட்ச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ ஃபால்ஸ். ஏன்னா அதில் எதுவுமே மேட்ச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கண்டிஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து திஸ் ஆர் ஆல் ஆல்சோ டெர்மினல் ஆப்ரேஷன். ஆஃப்டர் திஸ் வந்து ஃபைண்ட் ஃபர்ஸ்ட்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. ஃபைண்ட் ஃபர்ஸ்ட், ஃபைண்ட் எனி, இந்த மாதிரியான மெத்தட்ஸ் இருக்கு. லெட் மீ டெல் யூ. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு லிஸ்ட் கிடைச்சிருச்சு. This find first and find any is going to return me an optional of integer listங்கிறதால integer எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது value which is equal to, நம்ம வந்து ஸ்ட்ரீமை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சாரி, லிஸ்ட்டை ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டை ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா what I am going to do is I am going to do find first. ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் கோயிங், அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ ஆப்ஷனல் டாட் எம்டி. லெட் மீ ஷோ யூ. ஆப்ஷனல் அப்படின்னா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி, find firstனா first element in the stream it is going to return me. Then the next one is find any. Find any. Find any அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா என்ன வேல்யூ வேணாலும் ரிட்டர்ன் பண்ணலாம். Any means it is random one. Okay. Find any means random one. It is also going to return me a optional value. Okay. Okay. So find first is also going to return me an optional of integer value and find any is also going to return me an optional of any value. இப்ப find first ன்றது எப்பயுமே வந்து return me the first element in the list. அப்ப it is for the ordered stream, it is very useful. And வந்து find any ன்றது for random எலிமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேங்களா. ஓகே. இப்போ இங்க வந்து ஆப்ஷனல் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா. பிஃபோர் நோயிங் அபவுட் திஸ் ஆப்ஷனல் கிளாஸ் எனக்கு இந்த லிஸ்ட்ல வேல்யூஸே இல்லை.
ஓகேங்களா. if I run this, if you are not having any values in the list, you will be going to get a null pointer exception. Instead of null pointer exception, என்னோட optional class இருக்கங்காட்டிக்கு what I'm getting is optional.empty. ஓகே, அப்ப ஆப்ஷனல் அப்படின்ற கிளாஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா which is handling the null pointer exception. ஓகேங்களா. ஓகே, before this there are some more intermediate operations are present. அந்த intermediate operations எல்லாம் என்னன்னு first பார்த்துருவோம். take while and then வந்து drop while ன்னு சொல்லி ரெண்டு மெத்தட் இருக்கு. இந்த take while and drop while அப்படின்னா என்ன? First let's see, I am going to create a list of integer which is equal to new array list இல்ல list dot of 1 2 3 4 5. ஓகே ஓகே, இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த லிஸ்ட்டை நான் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ண போறேன்னா ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ண போறேன். லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் instead of forEach I am going to give take while. Okay, take while I am going to give x வந்து greater than 4. ஓகே, டாட் forEach of. இப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண வரைக்கும் அது வந்து டேக் பண்ணும். if I run this, let's see, x வந்து greater than 4. see 1 2 3 இருக்கு. if I give 6, now what is happening? see, இப்ப என்னன்னா என்னோட கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 வந்து 6 விட லெஸ் தேனா? ஆமா. 2 வந்து 6 விட லெஸ் தேனா? எஸ். 3 வந்து 6 விட லெஸ் தேனா? 4 5 இதெல்லாம் வந்து 6 விட லெஸ் தேன். இப்ப until this condition becomes false, அதாவது 6 வந்து 6 விட லெஸ் தேனான்னு பார்க்கும்போது ஃபால்ஸ். அப்ப என்ன பண்ணும்னா take while அப்படின்னா unless the condition becomes true, take it. if this condition becomes false in any of the place, அங்கேயே ட்ராப் பண்ணிருங்க. இப்போ நான் இங்க வந்து 5ன்னு கொடுத்துருக்கேன் and then இங்க வந்து 4ன்னு கொடுத்துருக்கேன். after 6 வந்து நான் 3 4ன்னுலாம் கொடுத்துருக்கேன். if I run this, it will work as filter ஆன்னு பார்த்தா கிடையாது. அந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆக வரைக்கும் அதை எடுக்கும். அதுக்கடுத்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த லிஸ்டையே ட்ராப் பண்ணிடும். அதுக்கடுத்து இருக்க டேட்டா எதையுமே வந்து எடுக்காது. ஓகேங்களா. ஸோ டேக் whileனா அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் டேக் பண்ணும். if that condition becomes false, it won't take. so take whileனா என்ன? take elements from the stream as long as the condition is true and stops immediately when it becomes false. ஓகேங்களா. then drop while அப்படின்னா it is the opposite of that. ஓகே, ட்ராப் whileனா என்னன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் ட்ராப் பண்ணிடு. ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து லிஸ்ட்ல என்ன எலமெண்ட்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் டேக் இட். இப்ப பாருங்க 6 3 5 4 10, which means அந்த x less than 6ங்கும்போது 6லயே அந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடும். அதனால அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கும். பிஃபோர் தட் என்னென்னலாம் டேட்டாஸ் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடும். தட் இஸ் வாட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ராப் while அண்ட் டேக் while. ட்ராப் whileனா என்ன? அது வரைக்கும் ட்ராப் பண்ணு. டேக் whileனா என்ன? அது வரைக்கும் டேக் பண்ணிக்கோ. தட் இஸ் வாட் ட்ராப் while அண்ட் டேக் while. ஸோ drop while na enna? take elements until the condition fails. drop while is something skip the element until the condition fails. okay, then take the rest. so intermediate operations அப்படினு நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்திருக்கோம்னா filter. I can say that see drop while குள்ள போயிட்டு see it is going to return me a stream of some data. இப்ப control F control V அப்படின்னு பாத்தீங்கன்னா there is 22 searches. இதுல வந்து நம்ம எல்லா மெத்தட்ஸும் பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். see first வந்து ஃபில்டர் பார்த்துட்டோம். டிஸ்டிங்க்ட்னா என்ன? சார்ட்டட்னா என்ன? கம்பேரிட்டர் யூஸ் பண்ணியும் சார்ட்டட் பார்த்துட்டோம். பீக் லிமிட் இஸ் ஆல்சோ இட் இஸ் வெரி ஈஸி ஒன். see I can say here in this main instead of this
நான் என்ன பண்றேன்னா limit of 5ன்னு சொல்லி கொடுக்குறேன். limit of 5. ஓகேங்களா, அப்போ மேக்ஸிமம் சைஸ் 5. இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா first 5 elements will be going to be my டேட்டா. அப்போ லிமிட் அப்படின்னா என்ன, நான் எவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்குறேனோ அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் எனக்கு ஃபர்ஸ்ட். இப்போ லிமிட்னா என்ன, எஸ்கியூஎல்லாம் வந்து லிமிட் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், இட் இஸ் லிமிட்டிங் த டேட்டா. அப்போ ஃபர்ஸ்ட் 2 டேட்டா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற மாதிரி. இஃப் ஐ கிவ் 8 அப்படின்னா ஃபர்ஸ்ட் 8 டேட்டாஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறது தான் லிமிட். So limit is also something as which is returning me a stream, and it is an intermediate operation. So I have explained you that also. Then skip. Skip அப்படினா the opposite of limit. Let me show you. Skip அப்படினா what is going to happen if I run this? It is going to skip the first 8 elements. If I give 2 அப்படினா it is going to skip me the first 2 elements. So limit அப்படினா it is going to return me only the data. Skip means அந்த டேட்டாவை skip பண்ணிட்டு excess இருக்கிற டேட்டாவை எனக்கு return பண்ணும். Then take while, drop while, empty. Then offனா என்னன்னு நம்ம பார்த்தோம். Then iterate, generate, concat. Okay, so most of the methods we have seen, take while, drop while, and then skip, limit, filter, map, everything we have seen. Next வந்து this stream operations நம்ம வந்து பார்த்தோம். Intermediate na enna, which is going to return me a stream itself. Terminal அப்படின்னா it is going to return me something apart from stream. எனக்கு எது return பண்ணாலும் that is a terminal operator. இப்போ வந்து stream வந்து once you start processing, it won't process until unless if you call the terminal operator. Terminal operator call பண்ணோம் அப்படின்னா தான் it is going to start the processing. So for what we have seen is Lambda Expressions பார்த்தோம். Functional interface na என்னன்னு we know. Stream API, default methods, static methods, method reference என்ற மாதிரி 6 and then forEach methodum பார்த்தோம். 7 concepts on Java 8 we have learned. Now we are going to learn about the optional class. ஓகேங்களா, optional class அப்படின்னா என்ன? Optional class அப்படின்னா which we can say it as a container of objects introduced in a Java 8. Okay, இது எதுக்காக ஆப்ஷனல் கிளாஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ஹேண்டில் அ நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன். அதாவது நல் வேல்யூஸை சேஃபா ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன்ஸை அவாய்ட் பண்றதுக்காக தான் ஆப்ஷனல்ன்ற கிளாஸை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஆப்ஷனல்ன்ற கிளாஸ் எந்த பேக்கேஜ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா java.util.optional தான் நம்மளோட ஆப்ஷனல் கிளாஸோட பேக்கேஜ். ஸோ ஆப்ஷனல் இஸ் இன்சைட் java.util. ஓகேங்களா, எதுக்காக நம்ம ஆப்ஷனல் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ இன் அ வெரி கிளியர் வே. Okay, now if you see that இப்போ string str which is equal to நான் வந்து nullன்னு கொடுத்துறேன். இப்போ nullன்னு கொடுத்ததுக்கு அப்புறமா system.out.println of str.length. இப்போ என்கிட்ட நல்லா இருக்கிற ஒரு விஷயத்துல if I want to process something, நல்லா இருக்கிறதுல நான் வந்து ஏதாச்சும் ப்ராசஸிங் பண்ணினேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கெட் அ நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன். கரெக்டுங்களா, ஆல்ரெடி த ஸ்ட்ரிங் இஸ் நல், ஹவு கேன் ஐ கெட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்? ஸோ அதனால நான் என்ன பண்ணணும், நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் இஃப் str which is not equal to null just process this அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன். Okay, after this அப்படி இல்லைன்னா I can say that the provided string is null. System.out.println of the string is null. Okay, இப்போ இதை நான் வந்து ப்ராசஸ் பண்ணனா in this way I can handle the null pointer exception. But it is not the thing like each and every time நான் வந்து இந்த null-ஐ எவ்ரி டைம் அவேரா நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. கரெக்டுங்களா, ஈஸியா நான் வந்து ஒரு வேளை இந்த நல் செக்கை வந்து சம்டைம்ஸ் நான் மறந்துட்டேன் அப்படின்னா then I will get a null pointer exception that your string is null, அதனால null pointer exception obviously கிடைக்கும்.
அப்போ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Java 8ல we are having an concept called as optional. So optional of string, it is kind of normal string மாதிரி தான் நம்ம create பண்றோம், but I'm making it as an optional of string. After optional of string நான் என்ன பண்றேன், I'm giving the variable name and I'm setting it as null. Okay, now if I see name dot if present, sorry, str dot if present system dot out dot println அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா it is obviously going to give me null only. Let us see. null pointer exception தான் வந்திருக்கு. ஏன்னா I have created the optional and I checked if present எல்லாமே செக் பண்ணியிருக்கேன். பட் இங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா optional dot of nullable, இங்க வந்து வேல்யூ nullableஆவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் nullன்னு கொடுக்கணும். இப்போ if I run this, what is going to happen in the sense, எனக்கு எதுவுமே print ஆக போறது இல்ல. Sometimes if I of nullableனா null இருக்கலாம், nullableனா null இருக்கலாம்னு நான் சொல்லிட்டேன். அப்படி null இருக்கலாம்னு சொன்னதால you need to check whether the value is there or it is a null. இப்போ வேல்யூ இல்ல இருந்துச்சு அப்படின்னா what you do, n dot length of. If it is not there, it is not going to return me a null pointer exception. It is going to give me the something like null pointer exception கொடுக்காம empty-ஆ கொடுத்துருது. If I give here Agni நான் கொடுக்குறேன். if I run this, then the length should be 4. ஆஃப் nullable அப்படின்னா அங்க null வேல்யூவும் இருக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பிளிசிட்டா சொல்றேன். அதுதான் வந்து ஆஃப் nullable. ஓகேங்களா? இப்போ நீங்க இங்க null கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா you can simply give off. It is also fine. இப்போ நீங்க ஆஃப்னு கொடுத்துட்டு உள்ள null கொடுத்தீங்கன்னா you will be obviously going to get a null pointer exception. ஆஃப்னு கொடுத்துட்டு if you give null அப்படின்னா you will be going to get a null pointer exception. ஆனா ஆஃப் nullable கொடுத்தீங்கன்னா you are not going to get any exception. Okay, so the thing is optional of string னு create பண்ணி நான் வந்து if str.null அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலா நான் இங்க வந்து create பண்ணும்போதே நான் nullable-ஆ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். in any scenario நீங்க வந்து null வச்சு create பண்ணாலும் it is not going to throw me a null pointer exception because the value is something நான் வந்து null-ஆ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகே, the thing is நம்ம null pointer exception இந்த மாதிரி வேலை ஹேண்டில் பண்ணிட்டோம். This off nullable which is going to handle both null and non-null values safely. இப்போ நீங்க வந்து if I'm getting something like நான் இப்போ வந்து empty object create பண்றேன், optional dot empty of. If I run this, எதுவுமே நடக்காது பிகாஸ் வந்து நான் ஆல்ரெடி எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டேன். it is not going to throw me any exception. ஓகேங்களா? இந்த ஆப்ஷனல்ல இருக்கிற காமனான மெத்தட்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். see here I'm going to give optional dot of nullable of, நான் வந்து அக்னின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்ப the methods present in this optional classes str dot is present, value present-ஆ இருந்துச்சுன்னா வேல்யூவை கெட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? is presentனா வேல்யூ present-ஆ இருந்துச்சுன்னா வேல்யூ கெட் பண்ணு. if it is null, what it will be going to return? null அப்படின்னா எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. if value is present, return me அப்படின்னு நம்ம சொன்ன காட்டிக்கு if value is present only it is going to return me. and the another thing is if present அப்படின்றது to check for null pointer exception நம்ம வந்து செக் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் if present. okay, then another thing is if present நம்ம வந்து we already saw where we are using it. then வந்து another thing is or else. இப்ப see நான் என்ன பண்றேன்னா value string value which is equal to str, அப்படி இல்லைன்னா or else வந்து default valueன்னு சொல்லி சொல்றேன். அதாவது சி இப்ப வந்து ஆஃப் nullableன்னு சொல்லியிருக்கேன். or else என்ன பண்ணும்னா if the value is present எனக்கு அக்னின்றது ரிட்டர்ன் பண்ணும். sorry, I haven't fetched it by value. it is returning me Agni.
இப்ப ஒருவேளை நான் வந்து நல்லுன்னு சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நல்னா அங்க வேல்யூ இல்லைன்னா எனக்கு டிஃபால்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணு. தட் இஸ் வாட் திஸ் ஆர் எல்ஸ் மெத்தட் இஸ் கோயிங் டு டூ. தென் ஆர்எல்ஸ் கெட்டுன்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஆர்எல்ஸ்ன்றது நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துடலாம். ஆர்எல்ஸ் கெட்டுன்றது விச் இஸ் கோயிங் டு அக்செப்ட் அ சப்ளை விச் இஸ் கோயிங் டு அக்செப்ட் அ ஆரோ ஃபங்க்ஷன். இப்போ நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ நல்லா இருந்துச்சுன்னா சேம் டிஃபால்ட் வேல்யூ எனக்கு வரப்போகுது. பட் ஹியர் வாட் ஐ டன் இஸ் ஆர்எல்ஸ் கெட் அண்ட் இட் இஸ் சம்திங் ஐ ஹவ் given it in an arrow function. It is not a normal ஆர்எல்ஸ். ஓகேங்களா? தென் another method is ஆர்எல்ஸ் த்ரோ. இப்ப வேல்யூ இல்லைன்னா எனக்கு என்ன த்ரோ பண்ணும்? நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். எனக்கு இந்த நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனுக்கு பதிலாக எனக்கு வேற ஒரு எக்ஸெப்ஷன் வேணும் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கிவ் நியூ ரன் டைம் எக்ஸெப்ஷன். இந்த ரன் டைம் எக்ஸெப்ஷனுக்குள்ள நான் என்ன வேல்யூ கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா this RLs throw is going to accept a arrow function. இந்த உள்ள என்ன கொடுக்க போறேன்னா there is no value அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணனா ஐ எம் கோயிங் டு கெட் அ ரன் டைம் எக்ஸெப்ஷன் வித் நோ வேல்யூ அப்படின்ற மெசேஜ் வச்சு ஈச் அண்ட் எவ்ரி டைம் இட் இஸ் பிரிண்டிங் மீ த null pointer exception. பட் எக்ஸ்பிளிசிட்டா நான் வந்து ஒரு எக்ஸெப்ஷனை பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் டூ இட் via or else through. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷனல்ல we can also use map method, filter எல்லாமே யூஸ் பண்ணலாம். I will be going to show you those and all also. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஷனல் ஆஃப் நேம் அக்னின்னு சொல்லி கொடுத்துடலாம். அக்னி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மேப் யூஸ் பண்ணி we are going to process it. அப்போ which is also going to be an optional of and map வச்சு நான் டூ அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்றேன்னா string converted string which is equal to str dot map of string colon to uppercase. ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணேன்னா it is something like a converted string. இப்போ வந்து converted string நமக்கு வந்து வேல்யூ கிடைச்சிரும் அப்பர் கேஸ்ல. ஓகே, வித்தவுட் கெட் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா ஆப்ஷனல்ன்ற வேல்யூ வரும். வித் கெட் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷனல் ஆஃப் அக்னின்றது வராம நார்மல் அக்னின்னு வரும். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நீங்க வந்து கெட் யூஸ் பண்றதுக்கும் நார்மலா யூஸ் பண்றதுக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி வேல்யூ ஃபெச் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் சே லைக் இன்ஸ்டெட் ஆஃப் மேப் ஃபில்டர் எஸ்டிஆர் பாஸ் பண்றோம். எஸ்டிஆரோட லென்த் வந்து கிரேட்டர் தேன் 3 இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஓகே, எஸ்டிஆர் இஸ் ஆல்ரெடி தேர். அப்பனா வந்து ஐ கேன் சே என். அப்ப ஹியர் ஆல்சோ இட் ஷுட் பி என். இப்போ என் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் சே தட் ஓகே அக்னின்றது 4 லெட்டர்ஸ் தான் லென்த். அப்போ இட் கேன் பிரிண்ட். இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் தட் ஆப்ஷனல் யூ கேன் கிவ் தட் via கெட் ஆஃப் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். Okay, those so if you want something like converted string மட்டும் வேணும்னா the return type of that value is a optional. So அதனால எனக்கு optional of வரும். To avoid that you can give something like converted string dot get off. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The thing is I'm going to create something called as optional string வந்து நான் create பண்ணிட்டேன். Now what I'm going to do string result which is equal to நான் என்ன பண்ண போறேன்னா name str dot filter. ஓகேங்களா? filter based on what I want to see that it is going to start, it is having a as a starting letter or not. So starts with of ஏன்னு சொல்லி செக் பண்றேன். ஏ இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஐ கேன் டூ டாட் மேப் ஆஃப் n colon to uppercase. Sorry, it is not n colon string colon to uppercase.
after this if it is not present அப்படின்னா நான் என்ன பண்ணணும் or else அக்னின்னு சொல்லி கொடுக்கணும். see இப்போ நீங்க வந்து until map வரைக்கும் தான் பண்றீங்க control x. இப்போ வந்து நீங்க மேப் வரைக்கும் தான் பண்றீங்கன்னா there is no assurity அந்த வேல்யூ இருக்குமா இருக்காதான்னு சொல்லி assurance இருக்காது. so you need to obviously give an optional. okay, if you are going to handle it, இப்போ வந்து அந்த வேல்யூ இல்ல அப்படின்னாலும் or else அப்படின்னு நான் கொடுக்க போறேன் அப்படின்னா you can simply remove that and control v or else அக்னின்னு சொல்லி கொடுங்க. instead of அக்னி I can give apple because already அங்க அக்னின்னு இருக்கு. இப்போ ஏல வந்து வேல்யூஸ் இல்ல அப்படின்னா you can give it as apple. oh I haven't system.out.println of string result. so அக்னின்றது வந்துருச்சு. if I do this with Chitra, okay, now வந்து இங்க வேல்யூ இல்ல ஆப்ஷனலும் இல்ல நான் ஆர்எல்ஸ் கொடுத்துருக்கேன் காட்டிக்கு ஆப்பிள்ன்ற வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆகும். so this is the basic thing which we are working. and then another thing is இப்போ என்கிட்ட வந்து ஒரு string இருக்கு with this many spaces. அப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும். ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டு என்னோட ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சு, ஐ மீன் கிரேட்டர் தேன் 3யா இருந்துச்சுன்னா ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் இட் இன்டு அன் அப்பர் கேஸ். அப்ப அதை நம்ம எப்படி பண்றதுன்னா சிம்பிளி str டாட் ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணிடலாம். சாரி, இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரீம், இட் இஸ் நாட் அ கலெக்ஷன் ஒர்க். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ண வேணாம். மேப் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நான் வந்து ட்ரிம் பண்ண போறேன். அப்போ ஸ்ட்ரிங்கில் there is a trim method. ஸோ நான் வந்து ட்ரிம்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணிட்டு டாட் ஃபில்டர். இப்போ என்னோட ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து கிரேட்டர் தேன் 3யா இருந்துச்சு அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ப்ராசஸ் இட். தென் ஆஃப்டர் திஸ் இஃப் இட் இஸ் 3னா நான் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங்கா அப்பர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங் கோலன் டு அப்பர் கேஸ். இதில் நான் வந்து ஃபில்டர் எதுவுமே பண்ணலை. ஆனாலும் மைட் பி சாரி ஃபில்டர் பண்ணியிருக்கேன், லென்த்தை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இஃப் இட் இஸ் நாட் தேர், அந்த டேட்டா இல்லைன்னா நான் என்ன பண்ணோம் ஆர்எல்ஸ் வந்து எம்டி ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிடுறேன். ஓகே, நவ் இஃப் ஐ ரன் we will be going to get Chitra as a கேபிட்டல் லெட்டர்ல கிடைக்குது. இப்ப நீங்க வந்து ரிசல்ட் இங்க இருக்கு. யூ ஹாவ் கிவன் இட் சம்திங் இன் த ஆப்ஷனல். இந்த ஆர்எல்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஐ ஹாவ் கிவன் சம்திங் ஹியர் அஸ் அன் ஆப்ஷனல் ஒன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ரிசல்ட்ல ஒருவேளை அது ஆப்ஷனல் அங்க ரிசல்ட் இல்லைன்னா யூ கேன் கிவ் இட் அஸ் எல்ஸ்ன்னு சொல்லி நீங்க இங்கேயும் கொடுக்கலாம். ஸோ நீங்க அங்க ஆப்ஷனலை வாங்கிட்டு இங்க எல்ஸும் கொடுக்கலாம். இப்போ ஒருவேளை சித்ரான்றது இல்லாம இங்க வந்து கிரேட்டர் தேன் 10ன்னு சொல்லி கொடுக்குறேன். now I'm going to get something here like நான் வந்து no value, no string length is not greater than 10, not greater than 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். now if I run this எனக்கு வந்து இங்க இருக்கிறதும் ஆப்ஷனல்ல வரும். ஓகேங்களா, see here நான் இங்க வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஆப்ஷனலுக்கு ரிசல்ட் டாட் கெட் ஆஃப் கொடுக்கல. ஐ ஹவ் சிம்பிளி கிவன் ரிசல்ட் டாட் சம்திங் எல்ஸ் ஆர் எல்ஸ் கொடுத்துருக்கேன். அப்ப இங்க கெட் ஆஃப் கொடுத்தா இங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். here value is not there, so no such element exception, no value present. இப்போ நான் வந்து ரிசல்ட் ஆஃப்னு மட்டும் கொடுக்குறேன். I am getting optional dot empty. If you want to, so this is something நம்ம வந்து optional வச்சு யூஸ் பண்றதால if you are getting the optional string then you are going to get optional dot empty. எனக்கு optional dot empty வேணா, எனக்கு எக்ஸாக்டா என்ன எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா you will be going to get by optional dot get off. okay, so நீங்க optional dot get off அப்படின்னு கொடுத்தீங்கன்னா you will be going to get a no such element exception. Okay, this is how the optional is working behind the scene. Okay, okay. I am going to explain you some basic examples again, some more basic examples on optional. Okay,
இப்போ those are all நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் again I'm going to refresh you. this of nullable அப்படின்னா என்ன, நீங்க null values கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த null values கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், you can simply get it by str dot. இப்போ நீங்க வந்து strன்னு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா what you will be going to get optional dot empty. இதே வந்து உங்களுக்கு என்ன எக்ஸெப்ஷன் தெரியணும் அப்படின்னா get offனு கொடுத்தீங்கன்னா I think it is a null pointer exception. Sorry, no such element exception. Optional என்றது to handle that null pointer exception. So I got no such element exception. இப்போ இங்க ஆப்ஷனல்ல நான் வந்து எந்த வேல்யூவும் கொடுக்கல, நல்லுன்னு கொடுத்துருக்கேன். the value is null அப்படின்னு வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், I can give it in the ஆப்ஷனல் ஆர்எல்ஸ்ல கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ அங்கே வேல்யூ இல்லைன்னா எனக்கு இந்த வேல்யூ வந்து ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா see what I'm going to do is I'm going to create a sample datas. Sample datas in the sense நம்ம வந்து list of string names create பண்ணுவோம். string space names which is equal to arrays dot as list of, and here I'm going to give John alias comma Peter. Okay, this is what I'm going to give. இப்போ again வந்து நம்ம list of list integers create பண்ண போறோம். So list, inside this there is a list, again வந்து integer, then list which is equal to arrays dot as list of, again உள்ளுக்குள்ள வந்து arrays dot as list of நம்ம datas create பண்ணிட்டோம். Now what I'm going to do, I'm going to filter the data of this names. names வந்து நான் வந்து stream-ஆ convert பண்ணிடுறேன். dot, இப்போ வந்து filter of names, name starts with name dot starts with a, and then I'm printing it. If I run this, ஏல ஸ்டார்ட் ஆகுற நேம்னு பார்த்தா alias name அலைஸ்ங்கிற மட்டும்தான் இருக்கு. இப்போ now what I'm going to do, I'm going to map it. names dot stream of dot map எப்படி பண்ணுவோம், string அப்பர் கேஸா பண்ணணும் அப்படின்னா string colon to upper case dot forEach of. இப்போ என்னோட ஸ்ட்ரீம் வந்து அப்பர் கேஸ்ல எல்லா வேல்யூஸும் ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து அலைஸ், தென் வந்து ஜான் அலைஸ் பீட்டர் வந்து அப்பர் கேஸ்ல ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன், லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபிளாட் மேப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபிளாட் மேப் அப்படின்னா லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் dot, so sorry, it is a list dot stream of dot flat map. இந்த flat mapல நான் என்ன பண்ண போறேன், இந்த list stream-ஆ convert பண்ண போறேன். so list colon stream forEach print பண்ண போறேன். now I am going to get the values in the list of streams 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இதை நான் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா what can I do? See, I am incorporating all the methods and so showing you the examples. Okay, list of string, after this what I'm going to do, result which is equal to names dot stream names convert பண்ணிடலாம். after this dot filter of, after filter of நான் வந்து ஃபில்டருக்கு என்ன கொடுக்குறேன், n dot length, என்னோட ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து greater than 4 இருந்துச்சு அப்படின்னா it is going to process and going to collect it in the to list, collectors dot to list of to list of. okay, இப்போ இதை நான் print பண்ணணும்னா என்ன பண்ணுவேன், system dot out print இல்லைனா result. that's it.
இப்போ இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். Then we will be able to see the list of names. Okay. Okay. இப்போ then the next thing is, which is an interview question kind of. நீங்க வந்து லிஸ்ட்ல நேம்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஏவா கன்வெர்ட் பண்ணும் அண்ட் தென் ஏ வரைக்கும் ஃபில்டர் பண்ணும் அண்ட் தென் வந்து அதை அப்பர் கேஸ் பண்ணும். தென் யூ நீட் டு கலெக்ட் இட் இன் டு அ லிஸ்ட். அது விச் இஸ் வெரி சிம்பிள். நம்ம ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர்ல நான் என்ன பண்ணும், நேம் str where str dot starts with a. after this நான் என்ன பண்ண போறேன், அதை வந்து I am going to map it to dot map of string colon colon uppercase. That's it. It is very simple, right? Now we are able to see alias as the capital letter. Okay. Then okay. Now what I am doing is I am going to create a optional of string, which means நான் வந்து find first கண்டுபிடிக்க போறேன். optional of string இது எல்லாமே எனக்கு ஓகே தான். instead of collecting it into a list நான் என்ன பண்ண போறேன்னா, after this நான் வந்து find first கொடுக்க போறேன். first value இருந்துச்சுன்னா find first, அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணணும்னா or else it needs to throw a not found exception. இப்போதைக்கு ஏல வேல்யூ இருக்குங்காட்டிக்கு I am getting this. if I give e அப்படின்னா now I am not going to get anything. I am going to get optional dot empty. so in that scenario நான் என்ன பண்ணலாம், result dot or else of something I can give or else வந்து optional dot empty வேணாம், there is no value got for this filter அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். if I run this I am going to get something like then there is no value got for this filter அப்படின்னு சொல்லி கிடைக்கும். if I want to remove this optional நான் என்ன பண்ணும், அந்த சேம் லைன்லயே வந்து find firstக்கு அப்புறம் I need to give this or else. ஒன்னு ஆப்ஷனல், அப்படி இல்லைன்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு or else நான் கொடுத்துடணும். ஓகேங்களா? ஓகே. there is an another concept called as parallel stream. ஓகே, parallel stream அப்படின்னா என்னன்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். the parallel stream அப்படின்னா என்னன்னா which is also a stream ஆனா which is allowing us to process the data into a multiple threads automatically. stream அப்படின்னா which is going to process the data in a single thread. ஆனா parallel streamனா என்ன பண்ணும்னா which allow us to process the data by dividing the work into multiple threads automatically. இதை வந்து நான் பண்ணணும்னு கிடையாது. I can simply give parallel stream. அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னோட parallel stream வந்து multiple threads வச்சு ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஒர்க்கை ப்ராசஸ் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து parallel stream we can say that instead of working sequentially ஒவ்வொன்னா ஒர்க் பண்றதுக்கு பதிலா we are going to handle it in a way where instead of sequentially we are splitting the data and processing the data in parallel way. so it is used in multiple CPQ cores. நார்மலா parallel streamக்கும் நார்மல் ஸ்ட்ரீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்ட்ரீம் வந்து சீக்வென்ஷியலி ப்ராசஸ் பண்ணும், ரன்ஸ் ஆன் அ சிங்கிள் த்ரெடட் என்விரான்மெண்ட் விச் இஸ் ப்ராசஸிங் ஒன் எலிமெண்ட் அட் அ டைம். வேற பேரலல் த்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்ஸ் ஆன் மல்டிபிள் த்ரெட் அண்ட் ப்ராசஸ் எலிமெண்ட் சைமல்டேனியஸ்லி. நார்மல் த்ரெட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம், இப்போ வந்து ஓகே ஐ டோன்ட் ஹாவ் தட் லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர். ஓகே, இப்போ இந்த லிஸ்ட் இருக்கு, இதை நான் எப்படி வந்து நார்மல் ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணுவேன், லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப்னு சொல்லி நார்மல் ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணி forEach கொடுப்பேன். கரெக்டுங்களா? இதை நான் வந்து parallel ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணணும்னா லிஸ்ட் டாட் parallel ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஒன்று இந்த மாதிரி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலா ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணிட்டு டாட் parallel அப்படின்னும் கொடுக்கலாம். both are workoutable, both are called as a parallel stream. இது வந்து which is going to run on multiple threads and process elements simultaneously instead of sequential. okay okay இந்த parallel stream internally எப்படி work ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is using a fork join pool.
fork join pool. இந்த fork join pool என்ன பண்ணும் அப்படின்னா, which is a common pool, நம்மளோட டேட்டாவை different chunks divide பண்ணிக்கும், which means 1 2 3 ஒரு chunk 4 5 6 1 chunk இல்ல 7 8 chunk இந்த மாதிரி 3 different chunks divide பண்ணி ஒவ்வொரு chunk-ம் different thread-க்கு கொடுக்கும். Different thread means first வந்து ஒரு thread-க்கு 1 2 3 கொடுக்கும், 4 5 6 ஒரு thread-க்கு, 7 8 9 இன்னொரு thread-க்கு கொடுக்கும். After that நமக்கு தேவையான ப்ராசஸிங் எல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா each and every thread is getting combined to provide the result. So 1 2 3 4 இது என்ன ஆகும்னா 3 different threadsக்கு பாஸ் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லிட்டு at the end once ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா it is going to give us a final result. So each one is processed in different thread and final thread வந்து combine ஆகி எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? For demonstrating it, நான் வந்து arrays.asList கொடுத்துட்டேன். நான் வந்து என்ன பண்றேன்னா இதை parallel stream கன்வெர்ட் பண்ணிடுறேன். Parallel stream dot forEach of, here what I'm going to do, நான் வந்து ஒரு வேல்யூ வாங்குறேன். அந்த வேல்யூவை நான் என்ன பண்றேன்னா system.out.println of n அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணி I am simply giving the colon. After this எந்த த்ரெட்ல அது ப்ராசஸ் ஆச்சுன்னு சொல்லி நான் பார்க்கணுன்றதால கரண்ட் த்ரெட்டோட நேமை நான் ஃபெச் பண்ணியிருக்கேன். then that's it. If I run this, let's able to see the in which are all threads it got processed. See, 1 வந்து ஒரு த்ரெட்ல ப்ராசஸ் ஆயிடுக்கு, which is worker 9 2. So different threadல process ஆயிடுக்கு and 7 got processed on the main thread. So எத்தனை thread இங்க work ஆயிடுக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இதே வந்து நான் நார்மல் ஸ்ட்ரீம் கொடுக்குறேன். இந்த நார்மல் ஸ்ட்ரீம் வந்து எங்க ஒர்க் ஆயிடுக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நார்மல் ஸ்ட்ரீம்ல எல்லாமே ஒரே த்ரெட் இதெல்லாம் தான் ஒர்க் ஆயிடுக்கு. பட் parallel stream அப்படிங்கும்போது இட் இஸ் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் chunks of data and ஒவ்வொன்றுக்கு கொடுத்து நமக்கு வந்து அவுட்புட் வரும்போது கம்பைன் ஆகி வரும். ஸோ இட் இஸ் யூசிங் மல்டிபிள் த்ரெட்ஸ் டு ப்ராசஸ் த டேட்டா. இதுல வந்து நீங்க வந்து ஆர்டர் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டா ஆர்டர் வந்து கேரண்டீட் கிடையாது. ஏன் அப்படின்னா மல்டிபிள் த்ரெட்ஸ் ஒர்க் ஆகிறங்காட்டிக்கு த ஆர்டர் இஸ் சம்திங் விச் இஸ் ரேண்டம். நம்ம வந்து எப்போ parallel thread யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when we are having a large set of data and then வந்து CPQ you want to use it in an intensive operations, then independent task அப்பெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். For I can say that for filter n modulus of 2 which is equal to 0 அப்படின்னா okay fine, then I'm going to map it to n star of n ன்னு சொல்லி நான் மேப் பண்றேன். after that I'm printing it. Okay, here I have used a parallel stream. Now if you see, the data is something which is in a random order. It is not, order is not guaranteed in the parallel stream because multiple threads process பண்ணுது. எப்பெல்லாம் வந்து நம்ம parallel stream not யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேணாம். இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ்க்கு ஆர்டர்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா அந்த டைம்லலாம் நம்ம வந்து parallel stream யூஸ் பண்ண வேணாம். ஸோ இந்த சீக்வென்ஷியலுக்கும் பேரலலுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ரீம் வந்து விச் இஸ் கோயிங் டு யூஸ் இட் அ சிங்கிள் த்ரெட், பட் parallel is going to use a multiple threads. Performance வந்து நார்மல் ஸ்ட்ரீம்ல which is slower for larger data, ஆனா parallel stream which is faster for the larger data. ஆர்டர் வந்து நம்மளோட நார்மல் ஸ்ட்ரீம் சிங்கிள் த்ரெட்டட்ல வந்து மெயின்டைன் ஆகும், பட் பேரலல் ஸ்ட்ரீம்ல மெயின்டைன் ஆகாது. காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும் நம்மளோட நார்மல் த்ரெட்டட் சிங்கிள் த்ரெட்டட்ல, வேறஸ் பேரலல் இஸ் ஸ்லைட்லி காம்ப்ளெக்ஸ். யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா சின்ன டாஸ்க்குலாம் நம்ம நார்மல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஆர் ஹேவிங் ஹெவி கம்ப்யூட்டேஷன் ரிலேட்டட் டாஸ்க் வி ஆர் சப்போஸ்ட் டு யூஸ் அ parallel stream. ஓகே, அண்ட் தென் வந்து ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த forEach இருக்கு இல்லைங்களா, இந்த forEachல யூ கேன் கிவ் forEach ordered. ஓகே, நவ் இஃப் யூ ரன் order is maintained. So normal forEach கொடுத்தீங்கன்னா order maintain ஆகாது. You want to give forEach ordered. ஓகேங்களா? ஓகே,
But in the for each order நீங்க கொடுக்கும்போது if you are having a large set of data, then it is going to reduce the performance. Okay, this is what parallel stream means. So parallel stream na normal stream மாதிரி எல்லா methodsமே இருக்கும், you can use it, but the difference is it is going to use some multiple threads behind the scene. அதனால the time it will take is very slower than the normal stream. So larger set of data க்கு நீங்க வந்து parallel stream use பண்ணலாம், but parallel stream use பண்ணா we are not sure how it is maintaining the order. It is not maintained. To maintain நீங்க வந்து for each order கொடுக்கணும், but இந்த மெத்தட்மே வந்து it is reducing the performance. ஓகே, ஸோ எப்படி வந்து பேரலல் ஸ்ட்ரீம் இன்டர்னலி ஒர்க் ஆகுது, நான் வந்து ஒரு லிஸ்ட்டை ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணுறேன். இட் இஸ் ஸ்பிளிட்டிங் த டேட்டா அண்ட் ஃபோர்க் ஜாயின் பூல் மூலமாக மல்டிபிள் த்ரெட்ஸில் வந்து ப்ராசஸ் பண்ணி ஆஸ் அ ரிசல்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எனக்கு அவுட்புட்டில் கொடுக்குது. தட் இஸ் ஹவு பேரலல் ஸ்ட்ரீம் இஸ் ஒர்க்கிங் ஆன். Now we are going to see the methods in collectors class. நம்ம வந்து collect.toList அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ அதில் இருக்கிற சில டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கலெக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பாருங்க, டாட் கலெக்ட் ஆஃப் collectors.toList கொடுத்தோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கலெக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which is I can say that it is a utility class. அந்த utility class we are we are working with streams to collect data into a result. ஓகே, நம்ம டேட்டாவை ரிசல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கிளாஸ் தான் கலெக்டர்ஸ் கிளாஸ். இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரீம் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை கலெக்ட் பண்ணி ஒரு ரிசல்ட்டாக ப்ரொவைட் பண்ணுவோம். தட் இஸ் வாட் த கலெக்டர் இஸ் இன்டர்னலி டூயிங். ஓகேங்களா, இப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ கலெக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, கலெக்டர்ஸ் எப்படி இருக்கும்னா, லிஸ்ட்டை ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் we are going to give collect. Stream is a method. collector. Inside this நம்ம வந்து collectors அப்படின்ற மெத்தடை கிளாஸை கால் பண்ணுவோம். ஆஃப்டர் திஸ் வாட் எவர் நமக்கு என்ன மெத்தட் வேணுமோ அந்த மெத்தடை நம்ம இந்த கலெக்டர்ஸ்குள்ள கொடுப்போம். திஸ் இஸ் வாட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ கலெக்டர்ஸ். அது வந்து இப்படிதான் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் கலெக்டர் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் இன் அ கலெக்டர் நம்ம வந்து டூலிஸ்ட் தான் பார்க்க போறோம். நீங்க வந்து கலெக்டர் அப்படின்றத எப்படி திங்க் பண்ணலாம்னா, யூ கேன் திங்க் சம்திங் லைக் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன வேணும் அப்படின்றத நான் சொல்ற பிளேஸ் தான் வந்து திஸ் கலெக்ட் ஆஃப் கலெக்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டூலிஸ்ட். இப்போ லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் நான் வந்து லிஸ்ட் ஆஃப் இன்டீஜரை ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணால் எனக்கு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் தான் வந்து கிடைக்க போகுது. பிகாஸ் வி ஆல்ரெடி நோ வி ஹாவ் கோயிங் டு கிவ் இட் அஸ் அ டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் ரிசல்ட் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த லிஸ்ட்டை ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஐ எம் கோயிங் டு ஃபில்டர் இட் பேஸ்ட் ஆன் த even numbers n modulus of 2 which is equal to 0 ன்னு கன்வெர்ட் பண்ண போறோம். After that map that even numbers into square of that even numbers. Then வந்து நான் என்ன பண்றேன், டாட் கலெக்ட் ஆஃப் collectors dot toList அப்படின்னு கொடுக்குறேன். So now you see that I have collected the output as a list. இப்போ நீங்கள் வேணும் அப்படின்னா யூ கேன் கிவ் இட் அஸ் அ system dot outer println of result. இப்போ என்ன ஆகும்னா, நம்மளோட ஹோல் ரிசல்ட்டையும் நான் வந்து லிஸ்டா கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆர் கலெக்டட் இன் டு அ லிஸ்ட். ஆஃப்டர் தட் நமக்கு வந்து டூ செட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. செட் அப்படின்னா என்ன, ஆக்சுவலா செட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா we can say that it is a kind of data structure where all the டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் ஆர் ரிமூவ். இப்போ இதை நார்மல் நான் வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி போடும்போது ஐ வில் பி ஹேவிங் அ ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் 4, 4, 16 இந்த மாதிரி நிறைய ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் இருக்கு. பட் இன்ஸ்டெட் ஆஃப் லிஸ்ட் நான் வந்து செட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஐ நீட் டு கிவ் இட் அஸ் டூ செட். இப்போ டூ செட் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் கோயிங் டு ரிமூவ் த டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் அண்ட் யூனிக் எலிமெண்ட்ஸை மட்டும்தான் எனக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஆஸ் ஐ சீன் நம்ம வந்து லாஸ்ட் டைம் பார்த்ததுல வந்து நிறைய டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து செட் அப்படின்னா we will be going to get only the unique elements, no duplicates allowed. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டூ மேப்னு ஒரு மெத்தட் இருக்கு. டூ மேப்னா மேப் அப்படின்னா என்ன, we can say that it is a key value pair. அந்த மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு கிவ் மேப் ஆஃப்
first வந்து key நான் integer கொடுக்கிறேன் and value நான் string கொடுக்கிறேன்னா I can give it as key as integer and value as string. After this collect dot நான் to map கொடுக்க போறேன் கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணணும் to map of inside this நான் key எனக்கு வர்ற வேல்யூவை n after n is a key and then வந்து I'm going to map another as a key. அப்ப key நான் string கொடுத்தேன் காட்டிக்க result value space colon plus n. That's it. இப்போ வந்து என்னோடது key வேல்யூவா கன்சிடர் ஆயிடுச்சு. அப்போ என்னவா வரும் ஒவ்வொரு வேல்யூவும் எனக்கு வந்து key வேல்யூவா வரும். Here you find you see that we are having a duplicate key. அதனால வந்து எனக்கு duplicate keys are not allowed. So நம்ம வந்து எல்லாத்தையும் யூனிக்கா கிரியேட் பண்ணிடலாம். Okay. If I run this, see result வந்து whatever நம்ம வந்து என்ன பண்ணோம் மேப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸ்கொயரா அது பேஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே key and value. Okay, this is what to map method is doing. After that grouping அப்படின்னு ஒன்று இருக்கு. grouping அப்படின்னா based on the condition நம்மளோட டேட்டாஸை group பண்ண போகுது. It is going to be a first வந்து before providing this நம்ம வந்து grouping பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ரொவைட் பண்ணலாம். see first வந்து stream. After this collect of collectors dot grouping by இதை வந்து if வர நம்பர் வந்து n modulus 2 இருந்துச்சு அப்படின்னா just group it as an even number. Inside this even கொடுத்துடலாம். If it is not satisfying the condition group it as an odd number. ஓகே இப்போ இது வந்து நான் என்ன பண்றேன்னா மேப்பா கலெக்ட் பண்றேன். மேப்பு this is going to be a key வந்து string, value is list of integer and I can say the value the variable name as result. And then வந்து இப்போ நீங்க system.out.printlnல if you print it means ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் என்னவோ அதை வந்து ஈவனா குரூப் பண்ணியிருக்கோம், ஆட் நம்பர்ஸ் எல்லாம் என்னவோ அதை ஆட்ல குரூப் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் மேப்புன்றது நான் என்னன்னு கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் கீ ஸ்ட்ரிங்னு கொடுத்தேன். ஸோ ஈவன் அண்ட் ஆட் இஸ் அ கீ அண்ட் பேஸ்ட் ஆன் தட் வேல்யூஸ் நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இப்போ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா ஈவன்குள்ள வரும். இஃப் இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் தட் கண்டிஷன் இட் வில் கோ அண்டர் த ஆட். இட் இஸ் சம்திங் லைக் அ எஸ்கியூஎல் query மாதிரி தான். எஸ்கியூஎல்ல குரூப் பை இருக்கு இல்லைங்களா, குரூப் பை எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் இங்கே இதுவும் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ட்டிஷனிங் பை. பார்ட்டிஷனிங் பை அப்படின்னா this is going to accept a boolean value. Partitioning by is going to have only two things. ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ குரூப் பைனா நீங்கள் ஈவன் ஆர் ஆடுன்னு கொடுத்தீங்க, பட் பார்ட்டிஷனிங் பைனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், தட்ஸ் இட். ட்ரூவா இருந்துச்சு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ட்ரூன்றதுக்குள்ள பிளேஸ் ஆகும். இஃப் தட் கண்டிஷன் ஃபெயில்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ்ன்றதுக்குள்ள நம்மளோட டேட்டாஸா குரூப் அப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பார்ட்டிஷனிங் பைங்கிறது குரூப்பிங் பைன்றது நீங்கள் எந்த கண்டிஷனில் என்ன டேட்டா போடணுன்றத இஃப் எல்ஸ்ன்னு கொடுப்பீங்க. பட் பார்ட்டிஷனிங் பைனா தெர் இஸ் ஒன்லி டூ குரூப்ஸ், ஒன் இஸ் ட்ரூ அண்ட் அனதர் இஸ் ஃபால்ஸ். பேஸ்ட் ஆன் தட் தான் வந்து நமக்கு டேட்டாவை போடும். நெக்ஸ்ட் வந்து கலெக்டர்ஸ் டாட் கவுண்டிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. கவுண்டிங் அப்படின்றது நம்ம கவுண்ட் மெத்தட் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். Here it is going to accept a long, which is going to return as a long value. So long of result collecting. இது வந்து என்னோட லிஸ்ட்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கும்னு சொல்லி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஆஃப்டர் தட் குரூப்பிங்கையும் கவுண்ட்டையும் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணி ஒரு அவுட்புட் கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து கலெக்டர்ஸ் டாட் கலெக்டிங் குரூப்பிங் பை. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா n வந்து ஈவனா இல்லையான்னு சொல்லி செக் பண்றேன். சேம் கண்டிஷன் மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா யூ நீட் டு கிவ் இட் இன்சைட் அண்ட் ஈவன். இஃப் நாட் யூ நீட் டு கிவ் இட் இன்சைட் அண்ட் ஆட். ஓகே ஓகே, இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா யூ நீட் டு ப்ரொவைட் அ கலெக்டர்ஸ் டாட் கவுண்டிங் ஆஃப் கலெக்டர்ஸ் டாட் கவுண்டிங். ஓகேங்களா, கலெக்டர்ஸ் டாட் கவுண்டிங் ஆஃப். இப்போ என்னன்னா this is going to return me something like map of string
ஈவன் ஆடுன்னு சொல்லணும் இல்லையா, அது ஸ்ட்ரிங்கு. ஆஃப்டர் தட் கவுண்ட்ன்றது என்னது, லாங்கை ரிட்டர்ன் பண்ண போகுது, அதனால நான் லாங்குன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இது ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா ஈவனில் 5 எலமெண்ட்ஸ், ஆடில் வந்து 5 எலமெண்ட்ஸ் அப்படின்றது எனக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆர் இன்கார்பரேட்டிங் grouping and collecting together. சாரி, grouping and counting together. இப்போ join என்ற நெக்ஸ்ட் மெத்தட் இருக்கு. join என்ற மெத்தடுக்கு ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றேன். ஸ்ட்ரிங் நேம்ஸ் which is equal to arrays dot as list of. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் வந்து I can give simply A, B, CD இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ there is something called as joining. நான் வந்து result which is equal to names stream-ஆ convert பண்ணிடலாம். stream of dot collector. after this collectors dot joining of. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனும் நம்ம கொடுக்கணும். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா I need to give it like name dot. I need to join it like comma space. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் லைக் ஏ கமா ஸ்பேஸ் பி கமா ஸ்பேஸ் அந்த மாதிரி எனக்கு ஆஸ் அ ஹோல் ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணி கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ மேப்பிங்ன்ற மெத்தட் இருக்கும். மேப்பிங் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணுன்னா விச் இஸ் கோயிங் டு transform a data inside a grouping. ஓகே, இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணுறேன்னா ஐ எம் கோயிங் டு கிரியேட் அன் எம்ப்ளாயி கிளாஸ். Java class employee, where I am going to create two variables, public string department and then public string name. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வாங்கிப்போம். ஓகே ஃபைன். இப்போ நம்மளோட மெயினில் நான் என்ன பண்ணுறேன்னா எம்ப்ளாயின்ற ஆப்ஜெக்ட் ஒரு 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், 3 or 4. எம்ப்ளாயி emp1 which is equal to John. department வந்து நம்ம IT-ன்னு கொடுத்துப்போம். ஓகே, I am simply copy pasting this. இப்போ employee 1 2 3 4 IT HR IT HRன்னு கொடுத்துருவோம். ஓகே, இங்கே வந்து நம்ம சேம் do 1 2 3 4ன்னு கொடுத்துடலாம். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have created it. Now what I'm going to do, map of string, because department is also a string, அதனால நான் வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்றேன். அண்ட் தென் வந்து நேம் இஸ் ஆல்சோ a string, அதனால list of stringன்னு கொடுத்துருவோம். now result which is equal to, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணுவோம். list of employees equal to list dot of. ஓகே, இப்போ employees dot stream dot, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா collected. இதை எதை வச்சு குரூப் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா we are going to group based on the department. collectors dot grouping by, based on the department we are going to group அப்படின்றதால emp dot department. sorry, emp dot department. Here I am providing the getter setters. Okay, this dot name. Get department. Public void set name, this dot name. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா employee dot employee stream collect of collectors dot grouping by. inside the group by we need to, let's see, collect of collectors
dot grouping by employees colon get department. Okay, employee class la based on the department we are going to fetch. After that நம்ம என்ன பண்ண போறோம்னா based on this நம்ம fetch பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம எதை வச்சு group பண்ண போறோம் அப்படின்னு மேப் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியோட நேம் வச்சு. ஸோ எம்ப்ளாயி டாட் கெட் நேம். ஆஃப்டர் தட் நம்ம வந்து ஆஸ் அ ஹோலா நம்ம டூ லிஸ்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பேஸ்ட் ஆன் த டிபார்ட்மெண்ட் நான் குரூப் பண்ண போறேன். ஐடியும் ஹெச்ஆரையும் குரூப் பண்ண போறேன். குரூப் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து எப்படி மேப் ஆகணும்னா பேஸ்ட் ஆன் த எம்ப்ளாயி நேம்ஸ் ஐ வாண்ட் டு மேப் இட். ஹியர் ஐ எம் கோயிங் டு system.out.println of result அப்படின்னு நம்ம கன்சோல்ல பார்ப்போம். சி ஹெச்ஆர் யார் யார் இருக்கா டோ 2வும் டோ 4வும், ஐடியில் யார் யார் இருக்கா டோ 1ம் டோ 3யும். இப்போ இங்கே நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக கெட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல this will be going to be a HR IT. So that is why I am giving the get name here. Okay fine. இப்போ சம்மிங் இன்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு. நம்ம நார்மல் சம் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி தான். Now what I am going to do is I am going to have a list. This list already இருக்கு. So நான் அதை வந்து uncomment பண்ணிட்டு what we are going to do, it is going to return me a int sum which is equal to list நான் stream convert பண்ணிடுறேன். stream convert பண்ணிட்டு சிம்பிளா n பாஸ் பண்றேன். That's it. Now if I print the sum, I am going to get the sum value. I think 55 is the sum value. After that, there is another thing called as averaging int. Averaging int அப்படின்றது which is going to provide us a double value instead of sum. அதனால நம்ம வந்து டபுள்னு கொடுக்குறோம். If you run it, it is going to provide the double. அதாவது 55 divided by 10 which is equal to 5.5. Okay. Then another which is also there, which is a min and max. Okay. Min by இங்க வந்து integer colon compare னு சொல்லி நம்ம கொடுக்கணும். integer colon compare னு சொல்லி கொடுக்கணும். It is going to return me an optional of the value. அப்ப it is optional. The list என்னது integer type கரெக்ட்டுங்களா. அப்ப integer typeல optionalா எனக்கு கொடுக்க போகுது. The min value is 1. And it is optional of 1 னு வரும். Then max by is also there. Max by is something 10. ஓகேங்களா. நெக்ஸ்ட் another one more method is there which is collecting and then. collecting and then அப்படின்னா என்னன்னா ஃபைனல் ரிசல்ட்டா மாடிஃபை பண்றது. ஃபைனல் ரிசல்ட்டை நான் என்ன பண்ணிருப்பேன் டூ லிஸ்ட்னு கொண்டு வந்திருப்பேன். இப்போ அதேவே நான் என்ன பண்ண போறேன்னா மாடிஃபை பண்ண போறேன். தட் இஸ் வாட் கலெக்டிங் அண்ட் தென். ஓகே, ஹியர் சி ஐ எம் அன்கமெண்டிங் ஆல் திஸ். நோ நாட் திஸ். நான் வந்து லிஸ்ட்லயே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். லிஸ்ட். Here what I am going to do is list நான் வந்து stream convert பண்றேன். list dot stream of. after this நான் என்ன பண்றேன்னா collectors dot collecting and then இங்க நான் என்ன பண்ண போறேன்னா first வந்து எதா கலெக்ட் பண்ண போறேன். collectors dot to list. ஓகேங்களா. collectors dot to list னு to list கலெக்ட் பண்ணிட்டு தென் அந்த கலெக்ஷனை அன்மாடிஃபையபிள் லிஸ்டா கன்வெர்ட் பண்ண போறேன். விச் மீன்ஸ் நான் கலெக்ட் பண்ணிட்ட ஃபைனல் ரிசல்ட்டை ஆஃப்டர் ஃபைனல் ரிசல்ட் நான் ஒரு சில ஆப்ரேஷன் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் வாட் கலெக்டிங் அண்ட் தென். கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றது. திஸ் இஸ் சம்திங் இட் இஸ் கோயிங் டு பி அன் லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் and it is a result which is equal to. okay fine. இப்போ நீங்க வந்து if you provide system.out.println of result, the value is same. ஆனா வந்து நீங்க இதுக்கப்புறம் ஏதாச்சும் modification பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you will be getting an exception. Then another last method on the collectors class is reducing. இப்போ this is similar as reduce method. இங்க பாத்தீங்கன்னா which is going to return me an optional of integer. optional of integer and இதோட வேரியபிள் நேம் வந்து நான் சம்னு கொடுத்துறேன். தென் லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப்
After this collectors dot reducingனா என்னன்னா that is same like reduce நம்ம sum up பண்றோம் இல்லையா அந்த மாதிரி தான். ஆனா வந்து இதுல நீங்க இனிஷியல் வேல்யூ எல்லாம் கொடுக்க போறது கிடையாது. it is going to sum up the two values. that's it. ஓகே, இப்போ நீங்க வந்து system.out.println of sumன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆப்ஷனல் ஆஃப் 55ன்றது எனக்கு அவுட்புட்ல வந்திருக்கும். ஓகே, this is what Java8 features வந்து to be frank it is very easy. learn பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸி தாங்க. இந்த Java8 featuresல I think வந்து நான் 11 features வந்து I have already covered you. Lambda expression, functional interface, stream API, default methods, static methods, method references, optional class, and then வந்து parallel, forEach, collectors. I think I have covered you 10 things I have covered you. Completable future API, data and API, time API and Nashra and JavaScript engine. இந்த மூணு தான் நான் உங்களுக்கு கவர் பண்ணல. But most of the things I have covered you in this video. இந்த வீடியோட continuity வீடியோல I will try to cover you some of the interview perspective questions on the Java8. Programming questions based on Java8 என்னென்னலாம் கேட்பாங்கன்னு சொல்லி நான் I just take up a collection and I will provide you that answers. மறக்காம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு என்ன டாபிக்ஸ்ல வேணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அதை கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. ஸோ தட் வந்து எனக்கு அந்த டாபிக் கண்டென்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணி போடுறதுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் எனக்குமே வந்து என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியாம இருக்காது. நீங்க வந்து ஏதாச்சும் கண்டென்ட் வேணும் சொன்னீங்கன்னா that will be helpful for me also. Thank you so much for watching our video. I'll see you in another video. Thank you. Bye-bye.